அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய இல்மை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் ஒன்றாவது அல்லாஹுக்கு இல்மு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இக்ரார் செய்யணும். அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும் நேரடியாகவே. இரண்டாவது, அந்த இல்மு மிக விசாலமானது. எல்லா வகையான மாலூமாத்துகளை மௌஜுதாத்துகளை பற்றி அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது உள்வியான விஷயமாக இருந்தாலும் சரி, சுஃபுலியான விஷயமாக இருந்தாலும் சரி, ஜுஸ்இயாக இருந்தாலும் சரி, குல்லியாக இருந்தாலும் சரி, ஜஹராக இருந்தாலும் சரி, சிர்ராக இருந்தாலும் சரி, சிர்ருக்கும் மேலாக அஹ்ஃபாவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே அல்லாஹ் மிக விசாலமாக அறிந்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை. மறைவான விஷயங்கள், கைபான விஷயங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய ஞானத்தை பற்றி, இல்மை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயங்களில் பழைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, பல இடங்களில் குழப்பம் இருக்குது. இல்மு, அல்லாஹுக்கு இல்மு இருக்குது என்கிற கருத்தை நேரடியாக சொல்ல மறுத்த பிஷ்ருல் முரைசி போன்ற வழிகேடர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களை நம் இமாம்கள் எதிர்கொண்டு மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறாங்க, விவாதம் செஞ்சிருக்கிறாங்க. ஜுஸ்இயான இல்மு இறைவனுக்கு இல்லை என்கிற கருத்தை அன்றைய காலகட்டத்தில் உள்ள ராஃபிலியாக்கள், கதிரியாக்கள், ஒரு காஃபிரான ஃபல்சஃபாக்களுடைய கருத்தை என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள் திணித்து மக்களை மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குனாங்க. அப்போ அதை நம் இமாம்கள் கண்டறிந்து அப்படி சொல்லக்கூடாது, இல்முல் ஜுஸ்இயா, ஜுஸ்இயான விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் முழுமையாக அறிந்தவன் என்கிற அந்த கருத்தை அகீதாவுடைய நூல்களிலே அதை சராகத்தை எழுத ஆரம்பித்தாங்க, ஈமானை பாதுகாப்பதற்கு. சரிங்களா? அப்போ அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு குழப்பம் வர மாதிரி கைபான ஞானம் அது அல்லாஹுக்கு இருக்குது என்று நாம் நம்புகிறோம். இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், இல்மு, அவனுடைய சிஃபாத்துகள் தாத்தி, அதாவது சுயமானது, பிறரால் இறைவனுக்கு வழங்கப்பட்டது அல்ல. மஹ்லூக்குகளுக்கு இருக்கக்கூடிய இல்மு என்பது அது தாத்தி அல்ல, இஸ்திக்லால் அல்ல, மாறாக இறைவனால் அது வழங்கப்பட்டது. இறைவனால் வழங்கப்பட்டது என்று சொல்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் பல சபபுகளை வைத்திருப்பான். அந்த சபபுகளின் அடிப்படையில் மனித இனத்திற்கு, படைப்பினத்திற்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டது. இப்போ நபிமார்களுக்கு இல்மு வருதுன்னு சொன்னால் வஹி சபபு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ வலிமார்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இல்ஹாம், கஷ்ஃபு என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய மறைமுகமான ஞானங்களை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்கிறான், வழங்குகிறான். அது மறைமுகமான ஞானமாக இருந்தாலும் சரி, எந்த இல்மாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வால் வழங்கப்படுறது, அதுக்கு ஒரு சபபு இருக்கும். இப்போ நாம் இல்மை கற்றுக்கொள்கிறோம், நமக்கு இல்மு வருகிறது என்று சொன்னால் அதற்கான சபபுகள் உஸ்தாத்மார்களாக இருப்பாங்க. உஸ்தாத்மார்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நமக்கு எதை தரான், இல்மை தருகிறான். சபபு உஸ்தாத்மார்கள். அதே போன்று பல நூல்களை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நூலை எழுதிய அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களின் மூலமாகவும் அந்த நூல்களை படிப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் அதை சபபாக ஆக்கி அதன் அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் இல்ம தருகிறான். ஆக மட்டும் மஹ்லூக்குகளுடைய இல்மு என்பது தாத்தி கிடையாது, இஸ்திக்லால் கிடையாது என்கிற விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். அதன் வரிசையில் தான் நம்ம இன்றைய வஹாபிகள், இன்றைய காலகட்டத்தில் உள்ள வழிகேடர்கள் இந்த இல்முடைய விஷயத்தில் எதில் இப்போ மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இல்முல் கைப் விஷயத்தில் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. நம்ம அதை நேரத்தை விளக்கியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைப் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம இருக்கும்போம். இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த கருத்தில் சொல்கிறோம்,
அல்லாஹுவால் வழங்கப்பட்டதுங்கிற கருத்தில் தான் நம்ம சொல்கிறோம். லா அலமுல் கைப, நான் கைபை அறிய மாட்டேன், நம்ம நபியை இப்படி சொல்லுங்கன்னு அல்லாஹு குர்ஆனில் சொன்னானா இல்லையா, அதையும் நாம் நம்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைபு உண்டு என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அது நபிக்கு சுயமாக வந்ததல்ல, நான் கொடுத்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆலிமுல் கைபி ஃபலா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மனிர்தல்லா மிர் ரசூலின் அப்படின்னு அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான். ஒமா கானல்லாஹு யுத்லிஅக்கும் அலல் கைபி, அல்லாஹு தாலா உங்களுக்கு கைபான விஷயத்தை உங்களுக்கு அறிவித்து கொடுப்பதில்லை. ஒமா கானல்லாஹு யுத்லிஅக்கும் அலல் கைபி வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மை யஷா. ஆனால் அந்த இல்முல் கைபுக்காக இறைவன் தன் நாடக்கூடிய ரசூல்மார்களை தேர்வு செய்கின்றான். அப்போ அந்த ரசூல்மார்களுக்கு, இறை தூதர்களுக்கு அந்த கைபான அந்த ஞானத்தை யார் தரா? அல்லாஹ் தருவதாக குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒமா ஹுவ அலல் கைபி பி லனீன், ஒமா ஹுவ அலல் கைபி பி லனீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது கைபான விஷயத்தை பற்றி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சர் அல்ல. கைபான விஷயத்தை அறிவிக்கிறதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சர், பகீல் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை பற்றி விரிவாக நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு அர்த்தம். பகீல் இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? கொடைவல்லன்னு அர்த்தம். அதானே? அது கைபான விஷயத்தை வாரி வழங்குவாங்கன்னு அர்த்தம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகீல் கிடையாது. அப்படின்னா என்ன? நிறைய வழங்குவாங்க கைபான விஷயங்களை. அப்படி அது வாரி வழங்குறது அப்படின்னு சொன்னால் நபியினுடைய இல்முல் கைப் எவ்வளோ விசாலமானது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் அதை தெளிவாக சொல்கிறானே. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே தாலிக மின் அம்பா இல் கைபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து சொல்லுவான். தாலிக மின் அம்பா இல் கைபி, இவைகளெல்லாம் கைபான விஷயங்களில் கட்டுப்பட்டது. நூஹிஹி இலைக்க, அதை நாமே உமக்கு வஹியாக அறிவித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாமே உங்களுக்கு வஹியாக அறிவித்தோம். அப்போ யார் நபிக்கு கொடுக்குறது கைபை? அல்லாஹ்வே சொல்கிறான், நான் உங்களுக்கு கைபை தந்தேங்கிறான். குர்ஆனில் இந்த கருத்தில் 2 இடத்துல இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் தில்க மின் அம்பா இல் கைபி நூஹிஹா இலைக்க, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சில கடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லி இவை அனைத்துமே கைபான விஷயங்களில் கட்டுப்பட்டது. நூஹிஹா இலைக்க, நபியே இதை உங்களுக்கு நாமே வஹியாக தந்தோம், வஹியின் மூலமாக அறிவித்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ எத்தனையோ இடங்களில் ஒரு இடங்களில் கைபை நான் அறிய மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்ன இறைவன், இன்னொரு இடத்துல நபிக்கு கைபை பற்றி தெரியும், அதை அறிவிப்பதில் அவங்க கஞ்சர் கிடையாது, வாரி வழங்குற அளவுக்கு அந்த ஞானம் அவங்கள்ட்ட என்ன செய்யுது, இருக்குது. நாமே தூதர்மார்களுக்கு, நாடியவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கைபான ஞானத்தை கொடுக்கின்றோம், வஹியின் மூலமாக கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த 2ஐயும் நம்பணும். இன்றைக்கி வஹாபிசம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிமார்களுக்கு வலிமார்களுக்கு கைபான ஞானம் இருக்குதுன்னு சொல்லிட்டா உடனே அவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டு தான் இன்றைக்கி மக்களை குழப்புறான். சொல்லுங்க, நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இறை நேசர்களுக்கும் இறைவன் கற்றுத் தருகிறான். வத்தகுல்லா ஓயோ அல்லிமுக்குமுல்லா வருதா இல்லையா? இறைவனை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் இறைவன் தரப்பிலேருந்து வர ஞானம் படைப்பினத்திலிருந்து வர ஞானம் மாதிரியா? 2 இல்முக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை? நான் அதைத்தான் நேற்று வித்தியாசப்படுத்தினேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்கும் அந்த என் நேசர் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் கேட்கும் காதாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் நடக்கும் காலாக பாதமாக நான் ஆகிவிடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் உண்மையிலே கண்ணு கை காலாக மாறுறதில்லை. ஆனால் இறை நேசர்களின் கண்ணும் சராசரி மனிதன் கண் பார்வையும் ஒன்றல்ல. அதானே? 2 பேருடைய கண்ணு ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு தான் நம்ம சில வரலாற்று சம்பவங்களை, ஆதாரப்பூர்வமான சம்பவங்களை பதிவு செய்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால குத்துபா செய்யும்போது நஹாவந்தில் உள்ளதை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ உள்ளதை பார்த்து சொல்கிறாங்களே. அப்போ பார்வை வித்தியாசப்படுதா இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு தாபி இறை நேசர், டக்குன்னு பேர் சிந்தனைக்கு வரல, அவர் பைஹக்கி இமாம் பதிவு செய்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி என்னென்னா, கடலுக்கு மேலே அவர் நடந்து போகிறாரு. வரலாற்றில் வருது, ஆதாரப்பூர்வமான செய்தியை சொல்கிறேன். அப்போ இறை நேசர்களின் கால் நம்ம காலும் ஒன்றா? பாதங்கள் ஒன்று இல்லையே. எவ்வளவு பெரிய தொலை தூரத்தையும் கூட குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் கடந்து போன இறை நேசர்கள் இருக்கிறாங்க. வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் நிறைய இந்த மாதிரி தகவல்கள் ஆதாரப்பூர்வமான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னா அதை நம்ம கற்பனை செய்ய முடியாது. அப்போ இறைவன் வழிமாறு, அதனால தான் வழிமார்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த அற்புதங்களை நம்ம கராமத்துன்ட்டு தனியாக பிரித்து சொல்கிறோம். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சங்கம் அது.
சராசரி மனுஷனுக்கு அது கிடைக்கிறது இல்லை. இறைவன் தன் விலாயத்து உடையவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அதனால் அவங்களுக்கு சில அற்புதங்களெல்லாம் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். அதை வித்தியாசப்படுத்துறதுக்காக சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் வந்து நபிமார்களுடைய அற்புதத்தை மோஜிசான்னு சொல்லியும் வலிமார்களுடைய அற்புதத்தை என்ன சொல்கிறாங்க, கராமத்துன்னு வித்தியாசப்படுத்துகிறாங்க. ஏன்னா வலியை நபின்னு ஆக்கிட்டு போயிடக்கூடாது, அப்போ வித்தியாசப்படுத்தணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் கராமத்து என்பதும் அற்புதம் தான், மோஜிசா என்பதும் அற்புதம் தான். ஆனால் இரண்டும் எதை வச்சு இந்த பேர் மாறுபடுதுன்னு கேட்டால், நபியிடமிருந்து வெளிப்பட்டால் மோஜிசத்து, வலியிடமிருந்து ஏற்பட்டால் கராமத்து அப்படின்ற அந்த பேர் வித்தியாசத்தை என்ன செய்யப்படுது, சொல்லி தம்மீசு செய்யப்படுது ஒன்று. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு, இன்றைக்கி வஹாபிகள் பாருங்களேன், பெரும்பாலும் நபிமார்களுக்கு இல்முல் கைப் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை குழப்புறதுக்கு ஒன்று என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அல்லாட்ட ஒன்று நிப்பாட்டிடுவான், நம்ம அல்லாவோட இடத்த ஒன்று வைக்கிறோண்டு. அப்போ தான் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இல்முல் கைப்பு நம்ம அல்லாவுடைய இல்மை பற்றி விளங்குறோம் தானே. இல்முல் கைப்புனா என்ன அப்போ நம்ம சொல்லுவோம் தாத்தி, அல்லாவுடைய இல்மும் வித்தியாசப்படுத்திடுவோம், அது தாத்தி. நபிமார்களுக்கான இல்மும் தாத்தி அல்ல அப்படி நம்ம என்ன செய்கிறோம், வித்தியாசப்படுத்துகிறோம் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வஹாபி இன்னொரு கோணத்தில் எப்படி மக்களை வழி கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு குர்ஆனில் வந்து இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ வ யுனஸ்ஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாமி ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா ஒமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்லின் தமூத். அந்த வசனத்தை தீட்டு வந்துடுறான். இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கியாமத் நாளை பற்றிய இல்மு ஞானம் உண்டு. வ யுனஸ்ஸிலுல் கைஸ, அவனே மலையை இறக்குகிறான். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாமி, கருவறையில் இருக்கக்கூடிய ஒன்றை அவனே அறிகின்றான். கருவில் தாயினுடைய கருவறையில் என்ன இருக்குது என்பதை அவனே அறிகின்றான். ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பாய் என்ன செய்வாய் என்பதை அவனே அறிகின்றான். அதே போல் ஒமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்லின் தமூத், ஒமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்லின் தமூத், நீ எந்த பூமியில் இறந்து போவீங்க என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது, அவன் தான் அறியுமா. நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பது உனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்க்கு தெரியும். நாளைக்கு நீ வந்து எந்த பூமியில் எந்த இடத்துல மூத்த போவன்னு உனக்கு தெரியாது, எந்த நஃப்ஸும் அறியாது அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ இந்த வசனத்தை தீட்டு வந்துட்டான். இந்த வசனத்தில் ஒரு 5 விஷயங்கள் பேசப்படுது. ஒன்றாவது இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ, ரெண்டாவது வ யுனஸ்ஸிலுல் கைஸ, மூணாவது வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், நாலாவது ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, அஞ்சாவது ஒமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்லின் தமூத். 5 விஷயம் பேசப்படுதா? இந்த 5 வகையான ஞானங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. இந்த 5 வகையான ஞானங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. சொல்ல விளங்குச்சிங்களா? இது மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஷிர்க்கு அப்படின்ட்டு போயிடுறான். அப்போ நம்ம இந்த 5 வகையான ஞானம் மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட, மற்ற ஞானம் அல்லாஹ் கிடையாதா? அது முட்டாள்தானே தானே. நீ என்ன அல்லாஹ்வுக்கு வந்து இல்மை சுருக்குற? இறைவனோட இல்மு விசாலமானது இல்லை, இறைவனோட இல்மும் விசாலமானதே இல்லையா? அது என்ன அந்த 5 மட்டுமே அல்லாஹ்வுக்குன்னு எப்படி சுருக்க முடியும்? எல்லா இல்மும் அல்லாஹ்க்கு தான். விளங்குச்சிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த 5லும் சொல்லப்பட்ட விஷயங்களும் கைபு தானே. இந்த கைபான விஷயங்களையும் அல்லாஹ் நபிமார்களுக்கு வலிமார்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் என்பது ஆதாரப்பூர்வமான சான்று மூலமாக நிரூபணமாகுது. நம்ம சும்மா கேலிக்கு சொல்லலை, விளையாட்டுக்கு பேசலை, நம்மளா கற்பனை செஞ்சு பேசலை, குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாகவே நிரூபணமாகுதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்தை பற்றி இந்த வசனத்தில் பேசுகிறான். மௌத்தா, ஒரு மனுஷன் எப்போ மௌத்தா போவான், எங்கே மௌத்தா போவான்னு யாருக்கும் தெரியாது, எந்த நஃப்ஸும் தெரியாதுங்கிறான். உண்மைதான், யதார்த்தம் தான். அது யாருக்கும் தெரியும், அல்லாஹ்க்கும் தெரியும். அது கைபு. அல்லாஹ் கற்றுக் கொடுக்க தெரியுமா தெரியாதா? யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு அந்த வசனத்தை சொல்கிறானா? அப்படி ஏதாச்சும் ஒன்று இந்த வசனத்தில் இருக்குதா? இந்த 5 எனக்கு மட்டும்தான், இதனை எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இதில் உத்தரவாதம் கொடுக்குறானா, வாதா செய்கிறானா? அப்போ ஏன் தேவையில்லாமல் குர்ஆனில் இல்லாத ஒரு கருத்தை சொல்லி நபிமார்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கூட அறிவாங்கன்னு சொன்னால் ஏன் அதை ஷிர்க் லிஸ்ட்டில் கொண்டு சேர்க்கணும்? ஷிர்க் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்பவும் பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரபலியமான சில செய்திகளை நினைவூட்டுறேன். இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கை செய்தி, ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்குறாங்க, மகளார் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு என்ன செஞ்சாங்க, ரகசியம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எனக்கு ரகசியம் சொன்னார்கள். அந்த ரகசியத்தில் எப்போ சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு வஃபாத்தாக போகிற அந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு வந்து ஒரு ரகசியம் சொன்னாங்க. அப்படி ரகசியம் சொல்லும்போது ஃபபகைது, நான் அழுதேன். சும்ம சாரணி,
பின்பு மறுபடியும் பெருமான சலாசம் எனக்கு ஒரு ஒரு ரகசியம் சொன்னாங்க. அந்த ரகசியத்தை சொல்லும்போது நான் சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல அழுதேன், அப்புறம் நான் சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த அழுகைக்கு என்ன காரணம்? சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? நான் வஃபாத்தாக போகிறேன்னாங்க, உலகத்தை விட்டு பிரிய போகிறேன்னாங்க. அப்போ ஒரு மகளாக அழுக வரத்தானே செய்யும், அழுகுறாங்க. மகள் என்பதை தாண்டி நபி, அதையும் மனசில் வைக்கணும். அப்போ அழுகை வருது, அழுகிறாங்க. இரண்டாவது அவங்க சிரித்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? சாரணி அன்னி அவ்வளு அஹ்லி பைத்திஹி அத்துபஹு, நபியினுடைய அஹ்ல பைத்து குடும்பத்தார்கள்லையே முதலாக மௌத்தா போய் நபிக்கு பின்னாடி போக போகிறது நான் தான். நபியை பின்பற்றி அப்படின்னா மௌத்தா போக போகிறதுன்னு அர்த்தம். அஹ்ல பைத்திலேயே முதல்ல வஃபாத்தாக போகிறது நான் தான் அப்படின்னு சலாசன் சொன்னாங்க. இப்போ லஹிக் தூ, நான் சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. மௌத்துக்கும் சிரிப்பு, மௌத்தா போக போகிறேன்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. வழங்குச்சிங்களா? இது ஹபீபை சந்திக்கிறது, ஒரு ஹபீபை சந்திக்கிறது. வழங்குச்சிங்களா? அது 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 சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த உலகம் உலகத்தை விட்டு பிரிவு தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா உலகத்தை நேசிக்கலை. விளங்கு, நம்ம எதை அதிகம் நேசிக்கிறோமோ அவங்களோட சேர்றது சந்தோஷம். எதை நேசிக்கிறோமோ அதிகம் அவங்களோடு சேர்ந்திருப்பதை சந்தோஷப்படுவோம். இப்போ அதனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அது மகிழ்ச்சி, சிரிச்சேன்னு சொல்ல வராங்க. இங்கே விஷயம் என்னென்னா, நபி அஹ்ல பைத்திலேயே முதல்ல வஃபாத்தா போகிறது நான். மௌத்தை பற்றி பேச்சா இல்லையா? சொல்ல முடியுமா? நீ நானும் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பிறகு முதல்ல நீ தான் போவேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. முதல்ல நம்மளை பற்றி சொல்ல முடியாது. முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் நம்ம எப்போ மௌத்தா போன்னு சொல்ல முடியாமல் தானே இருக்கிறோம். அடுத்த மௌத்தை பற்றி நம்ம எப்படி பேசுகிறது? அப்போ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் பதிவு செய்யப்படுது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம என்ன செய்ய சொல்ல முடியும். பத்ர் போர்க்களம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, குந்து மஅ உமர, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு இருந்தேன். அப்பொழுது அந்த சமயத்திலே ஒரு நீண்ட ஹதீஸை பேசிட்டு வர்றார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர்லா கூட இருந்த சம்பவத்தை. சும்மா அன்ஷா யுஹத்திஸுனா அன் அஹ்லி பத்ரின், பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களிடத்தில் பத்ர்வாசிகளை பற்றி எங்களிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். பத்ர் சஹாபாக்களை பற்றி எங்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க? பேச ஆரம்பித்தாங்க. பத்ர் சஹாபாக்கள் பத்ர் சம்பந்தமாக, பத்ரில் கலந்து கொண்ட எல்லாத்தையும் பற்றியும் அப்படி வச்சுக்காங்களேன், அதை பற்றி எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுரீனா மசாரிய அஹ்லி பத்ரின் பில் அம்சி. அப்போ பத்ரில் கலந்து கொண்ட காஃபிர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்தெந்த இடத்துல இறந்து விழுவாங்க என்பதை முந்தைய நாளிலே எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு இங்கே செத்து போவான்னு சொல்லி முந்தைய நாளில் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஹாதா மஸ்ரஉ ஃபுலான், இந்த இடம் சுட்டி காட்டி சொல்கிறாங்க, கையை சுட்டி காட்டி, இந்த இடம் இன்ன காஃபி செத்து போய் விழுற இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை யார் அறிவிக்கிறா? உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. உமரில் சொல்கிறாங்க, வல்லதி பஅஸஹு பில் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை கொண்டு யாரை அல்லாஹ் தூதரை அனுப்பினானோ அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அஹ்தஉ அல் ஹுதூத அல்லதி ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான அல்லதி ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே எல்கை போட்டார்களோ, இந்த இடம் எல்லை போடுறாங்கல்ல, அந்த எல்கைகளை செத்து போன எவனுமே தாண்டி கடந்து போகலையாம். அந்த எல்கைக்குள்ளே செத்து போகிறாங்க. ஒரு கோடு போடுறாங்க, இந்த இடத்துல அபூஜஹல் சாகரான் அப்படின்னு வைங்களேன், கரெக்டாக அந்த கோட்டுக்குள்ளே அபூஜஹல் செத்து கிடப்பான். அந்த கோட்டை தாண்டி கூட விழுந்திருக்க மாட்டான், உடம்பு போயிருக்காது. அப்போ எவ்வளவு துல்லியமாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மரணத்தை பற்றியும், எங்கே மரணிப்பான், நாளை ஒரு நஃப்ஸு எங்கே மரணிக்கும் என்பதை அறியாது அப்படின்னு நல்லா சொல்கிறானே இல்லையா? ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, எங்கே எந்த அளவுக்கு துல்லியமா ஒரு ரவுண்டு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ளே தான் செத்து கிடப்பான்னு சொல்கிறாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே தான் செத்து கிடக்கான், அந்த வட்டத்தை தாண்டி போகலை. நான் சொல்கிற இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் இதை விட தெளிவாக வருது வாசகம். என்ன வாசகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாதா மஸ்ரஉ ஃபுலான், ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? முந்தைய நாள்லே பத்ர் நாளைக்கு போர் நடக்க போகுது, இன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க வாங்க அப்படி ஒரு ரவுண்டு போடுறாங்களாம். ஓ யலஉ யதஹு அலல் அரலி ஹாஹுனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையை பூமியில் வைத்து இந்த இடத்துல அப்படி சொல்லி சொன்னாங்களாம். இந்த இடத்துல இவன் செத்து கிடப்பான், இந்த இடத்துல இவன் செத்து கிடப்பான்னு சொல்லி, யலஉ யதஹு அலல் அரலி ஹாஹுனா
அப்படி சொல்லி சொல்லி சலாஸ் என்ன செஞ்சாங்க, அதை சுட்டி சொன்னாங்க நாளைக்கு எவன் எங்கே செத்து போவான்ட்டு. அடுத்து உமர்லா சொல்கிறாங்க, ஃபொமா மாத்த அஹதுஹும் அன் மௌலி எதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து காட்டி அந்த இடம் இருக்குதே, அந்த இடத்தை விட்டு எவனும் தப்பலை, அந்த இடத்த விட்டு விலகி போகலையாம். கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே சலாசம் வட்டம் போட்டு காட்டினாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்கவுங்க செத்து கிடந்தான். யார் யார் பேரை சொல்லி சொன்னாங்களோ அந்தந்த பேருடையவர்கள் நபியர்கள் வட்டம் போட்டு காட்டின கோடு கிழித்து காட்டின அந்த இடத்திற்குள்ள அந்த எல்கைக்குள்ளே தான் செத்து கிடந்தார்கள். முஸ்லீமில் வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நாளைக்கு மரணத்தை பற்றி சொல்ல தானே செஞ்சுருக்கிறாங்க. எந்த இடத்துல செத்து போவான்னு சொன்னாங்களா இல்லையா, யார் யார் செத்து போவாங்க இவங்க பேர் உட்பட சொன்னாங்களா இல்லையா, அது அனைத்துமே நடக்கத்தானே செஞ்சிச்சு. அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா, இவன் எப்போ பார்த்தாலும் பாருங்களேன் இந்த வசனம் தூக்கி நிப்பாட்டுவான். நம்ம நபிக்கு இல்முல் கைப் இருக்குன்னு சொல்லிட்டேன், நான் இந்த வசனம் தூக்கிட்டு வந்துடுவான். இன்னல்லாஹ் இந்தஹு இல்மு ஸாஆ ஓ யனஸ்ஸிலுல் கைஸ ஓ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் தூக்கிட்டு வந்துடுவான். அப்போ அங்கே நம்ம திரும்ப கேட்குறோம், இந்த 5 மட்டும்தான் அல்லாஹ்வுக்கா, மற்ற இல்மு அல்லாஹ்க்கு இல்லையான்னு கேட்போம். கேள்வி அதுதான். ரெண்டாவது, இந்த 5 மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு, மற்ற இல்மு அல்லாஹ்வுக்கு இல்லையா என்பதை தாண்டி மற்ற இல்மு எல்லாம் நமக்கு தாத்தியான்னு கேட்கணும். மற்ற இல்மு எல்லாம் நமக்கு தாத்தியா வந்தாதான் அல்லாஹ் கொடுத்து வந்ததான் கேட்கணும், அதையும் கேட்கணும். மூணாவது, அந்த வசனத்தில் அல்லாஹ் அவனுடைய ஞானத்தை பற்றி சொல்கிறானே தவிர இந்த ஞானத்தை நான் பிறருக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. நீ அதையும் சொல்லணும், கேட்கணும். அல்லாஹ் இது ஹபர் தானேங்க, இது ஹபர். என்ன ஹபரு? அல்லாஹ்விடத்திலே இல்மு ஸாஆ இருக்கிறது. ஒய் நஸ்ஸிலுல் கைஸ, மலையை அவனை இறக்குவான். என்ன ஹபரு? யஅலமு மா ஃபில் அர்ஹாம், ரஹம்களிலே கருவறைகளிலே என்ன இருக்கும் என்பதை அவன் அறிகிறான். இது எல்லாமே ஹபரு. ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளை நீ என்ன சம்பாதிப்பா, நீ என்ன செய்வாய் என்பதை எந்த நஃப்சும் அறியாது, அவன் அறிவான். ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐய அரலின் தமூத், எந்த ஒரு உயிரும் ஆத்மாவும் உயிரினமும் நம்ம நாளை எங்கே மூத்தா போவோம் என்பதை அறிய மாட்டார்கள், அல்லாஹ் அறிவான். இதெல்லாம் செய்து தானே. சரி, இந்த வசனத்தில் இறைவன் நான் மற்றவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னானா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் நாடினால் சொல்லி கொடுப்பான்னு அர்த்தம். அப்படி சொல்லி கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ்வால் அறிவித்து கொடுக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்க சுயமாக சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இஸ்திக்லாலன்னு சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னாங்கன்னு நம்ம என்ன செய்வோம்? இங்கே என்ன சிறுக்கு வந்துச்சு? அதே போல் இப்போ மாஃபில் அர்ஹாம், கருவறையில் என்ன இருக்கும் என்பதை கூட அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலும் மஹ்லூக் அறியும். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலும் மஹ்லூக் அறியத்தான் செய்யும். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் உம்முல் ஃபதுல். அந்த உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி ரஅய்து ஹுல்மன் முன்கரன் அல் லைலா, நான் கடந்த இரவில் ஒரு 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 பயங்கரமான கனவு கண்டேன். விரும்புகிற மாதிரி கனவு இல்லை, விரும்புகிற மாதிரியான கனவு இல்லை, ஒரு பயங்கரமான கனவு நான் கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் கேட்டாங்க, மாஹுவ என்னன்னு கேட்டாங்க. இல்லை, இன்னஹு ஷதீதுன்னு, அது ரொம்ப ரொம்ப கடினம், அது சொல்லவே பயமாக இருக்குது. உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ சலாசன் திரும்ப கேட்குறாங்க, மாஹுவ என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ரஅய்து கஅன்ன கித்அத மின் ஜஸதிக குத்திஅத்து வ உதிஅத்து ஃபி ஹஜ்ரி, உங்கள் உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு வெட்டப்பட்டு அது என் மடியில் வைக்கப்படுவதை போன்று கண்டேன் அப்படின்னாங்க. ஒரு சதை துண்டு வெட்டப்பட்டு என் மடியில் வைக்கப்படுவதை போன்று கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா, ராயித்தி ஹைரா, நல்ல கனவு தானே அப்படின்னாங்க. நல்ல கனவு தானே பார்த்தீங்க. பொதுவாக நபியினுடைய உடம்புலேருந்து ஒரு சதையை வெட்டி நம்ம மடியில் கொண்டு வைக்கிற மாதிரி கனவு கண்டா அது ரொம்ப பயப்படுவோமா இல்லையா? ஏன்னா நபி உடம்புலேருந்து சதையை வெட்டுறதா, அதை கொண்டு நம்ம மடியில் வைக்கிறா, இன்னும் இவ்வளோ பயங்கரமாக கனவு பயப்படுவோமா இல்லையா? அப்போ சலாசன் சொன்னாங்க, ராயித்தி ஹைரா, நீங்கள் நல்ல கனவு தான் பார்த்தீங்கன்னாங்க. அப்போ நல்ல கனவு தான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? தலிது ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ் குலாமன், என் மக ஃபாத்திமா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அப்போ கர்ப்பிணியாக இருந்தாங்க. யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சலாசலம்? இது நீங்களான்னு சொல்ல முடியுமா? கர்ப்பமாக இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு போய் நீ ஆம்பளை, என் மொபைல் ஆம்பளை உள்ள பெற்றிருப்பான்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தலிது ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ் குலாமன்,
ஃபயக்கூனு ஃபி ஹஜ்ரிக்கி, அந்த புள்ள உங்கள் மடியில் தான் வளரும் அப்படின்னாங்க. நீண்ட சம்பவத்தை, நீண்ட ஹதீஸ் இது, பல்வேறு நூல்களில் வருது, ஹாக்கிமில் வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லா பதிவு செய்கிறாங்க. இன்னும் பல்வேறு அறிஞர்கள் இந்த ஹதீஸ் சையான ஹதீஸ்னு பதிவு செய்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா உட்பட இந்த ஹதீஸு மக்பூலான ஹதீஸு சையான ஹதீஸ் என்ற கருத்தை பதிவு செய்கிறாங்க. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகள் கர்ப்பமாக இருக்கும்போது ஆண் குழந்தை தான் பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு சலாசம் சொன்னாங்களா இல்லையா? யார் அறிவிச்சு கொடுத்தாப்போம்? அல்லா தான் அறிவிச்சு கொடுக்குறான். கருவறையில் என்ன இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிவான். அதை நம்ம சொல்கிறோம், அது நம்பினாதான் மூமினே. என்ன எல்லா இல்மும் அல்லாஹ்க்கு இருக்க. இப்போ அந்த கருவறையில் இருக்குவது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு அல்லாவும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. அப்போ அந்த ஞானம் நபிமார்களுக்கோ வலிமார்களுக்கோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குர்ஆனுக்கு முரண் அல்ல. அந்த ஞானம் இருக்குது நம்ம சொன்னால் என்ன இல்லை, அது குர்ஆனுக்கு முரண் அல்ல. அப்போ அந்த ஞானம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம். சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் அன்னைக்கு கூட ஒரு செய்தி சொல்லியிருப்பேன். அபூபக்கர் சித்திக் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோட்டத்தை பரிசாக கொடுத்தாங்க. ஒரு தோட்டம் ஏறத்தாழ ஒரு 20 வஸ்கு அளவுள்ள பேரித்தங் பழங்களை கொண்ட ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை யாருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க? தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இப்போ ஒரு சமயம் அபூபக்கர் அவங்க வஃபாத்தாக போகிற நேரம். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னி குந்து நஹல் துக்கி ஜாத்த இஷ்ரீன வஸ்கன், நான் உங்களுக்கு 20 வஸ்கு கொள்ளளவு கொண்ட ஒரு பேரித்தம்பழ தோட்டத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், அன்பளிப்பாக கொடுத்துருக்குறேன். ஃபலவு குந்தி ஜதத்தீஹி வஹத்தஸ்தீஹி கானலக்கி, நான் அதை உங்களுக்கு தந்திருந்தேனா இல்லையா? அந்த தோட்டத்தில் இருந்து நீங்கள் பேரித்தம்பழங்களை பறித்து அதை நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு சொந்தம். அதே நேரத்தில் இப்போ அந்த பேரித்தம்பழ தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மொத்தமாக நீங்கள் சொந்தம் கொண்டாடிடக்கூடாது. இதுவரை பறித்து சேமித்து வைத்திருந்த பழங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக்கங்க. ஆனால் அந்த தோட்டத்தையும் நீங்கள் என்ன ஆக்கிடக்கூடாது, நீங்கள் சொந்தமாக்கிடக்கூடாது. அப்படி சொல்லுவாங்க, ஒயின்னமா ஹுவ அல் யௌம மாலு வாரிசின், ஒயின்னமா ஹுவ அல் யௌம மாலு வாரிசின், இன்னைக்கு அந்த சொத்து வாரிசு சொத்தாக மாறுது. இது எப்போ சொல்லணும்? நான் மூத்தா போயிட்டேன்னா அர்த்தம். நான் மூத்தா போனால் தான் என் சொத்து வாரிசு சொத்தாக மாறும். அப்போ அபூபக்கர்லாம் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, நான் மூத்தா போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அதானே ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த சொத்து வாரிசு சொத்தாக மாறுதா, அதுக்கு அடுத்து பாருங்க, இன்னமா ஹுவ அகவாக்கி ஓ உஹ்தாக்கி, வாரிசுகள் யார் யார் அதையும் சொல்கிறாங்க. வாரிசு சொத்தாக மாறுதுன்னா எனக்கு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க, இந்த சொத்து யார் யாருக்கு போகணும். அப்போ இன்னமா ஹுமா அகவாக்கி ஓ உஹ்தாக்கி, என்னுடைய வாரிசுகள் யார் யார் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய 2 சகோதரர்களும் உன்னுடைய 2 சகோதரிகளும். இவங்க 2 பேரும் யார்? அந்த வாரிசு சொத்து சொன்னமா இல்லையா, அந்த வாரிசு இவங்க தான் வந்துருவாங்க. ஃபக்தசிமூஹு அலா கிதாபில்லா, எனவே இந்த சொத்தை, இந்த வாரிசு சொத்தை அல்லாஹுடைய வேத பிரகாரம் பங்கு வச்சு நீங்கள் கொடுக்கணும். நான் முன்னால் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தது தான், அப்படி உங்களுக்கு சொந்தமாக்கிறாதீங்க. பறித்து வைத்து சேமித்து வைத்திருக்கிற பழங்களை வேண்டுமானால் சொந்தமாக வச்சுக்கோங்க, அந்த தோட்டத்தையே சொந்தமாக்கிறாதீங்க. நான் மூத்தா போக போகிறேன், நான் மூத்தா போன பிறகு என்னுடைய வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உனக்கு 2 சகோதரர்கள், உனக்கு 2 சகோதரிகள், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேத பிரகாரம் ஷரியத்து சட்ட பிரகாரம் நீங்கள் பங்கு வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா கேட்குறாங்க, யா அபத்தி, என் அருமை தந்தையே, ஒல்லாஹி லவ்கான கதா ஒ கதா ல தரக்துஹு, அல்லா மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை விட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அன்பளிப்பாக தான் தந்தீங்க, எனக்கு மனசு அப்படி கிடையாது, அன்பளிப்பாக தந்தது எப்படி கொடுப்பேன்னு சண்டை போட்டு நிற்பான். நீ எல்லாமே சத்தியமாக நீங்கள் சொன்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு சொத்து மேலே ஆசை கிடையாது, நான் விட்டு கொடுத்துட்றேன். ஆனால் வாரிசுன்னு சொல்லும்போது 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சொன்னீங்களே, இன்னமா ஹிய அஸ்மா, எனக்கு ஒரு சகோதரி தானே இருக்கிறாங்க, அது அஸ்மா மட்டும்தானே, எனக்கு ஒரு சகோதரி தானே, அது அஸ்மா தானே அப்படின்னு சொன்ன உடனே தான் ஃபொமனில் உஹ்ரா, இன்னொரு சகோதரி யார்? 2 சகோதரின்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு சகோதரி தான் இருக்கிறாங்க, அஸ்மா மட்டும்தான். அஸ்மா பின் அபீ பக்கர் சொல்கிறோமா இல்லையா, அவங்க மட்டும்தான். இன்னொரு சகோதரி யார் அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் சொன்னாங்க, அது பத்தனி பின்தி ஹாரிஜா உராஹா ஜாரியா அப்படின்னாங்களாம். ஹாரிஜாவுடைய மகள் கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள், ஹாரிஜாவுடைய மகள்
பிந்து ஹாரிஜா என்பது அபூபக்கர்லாவுடைய இன்னொரு மனைவி அப்படின்னு வைங்க. அபூபக்கர்லாவுடைய அந்த பிந்து ஹாரிஜா கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அந்த கர்ப்பம் இருக்குது இல்லை, அதை நான் என்னவா பார்க்குறேன் கருதுறேன்னு சொன்னால் அது ஜாரியத்து பெண்ணாக தான் நான் கருதுறேங்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. அபூபக்கர்லாவுடைய இன்னொரு மனைவி பிந்து ஹாரிஜான்னு இருக்காங்களா இல்லையா, அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு பிறந்த புள்ள யார்? பொம்பளை பிள்ளை. அது எப்போவுமே உனக்கு யார் வாரிசு தெரியுமான்னு முற்கூட்டி தீர்மானிக்கிறாங்க. மூத்த போகிற நேரத்தில் உனக்கு யார் வாரிசு தெரியுமா, இன்னமா ஹுமா அகவாக்கி ஓ உஹ்தாக்கிங்கிறாங்க. உனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ கருவறையில் இருப்பதை அல்லாஹ் அறிவான். ஆமாம், அல்லாஹ் தான் அறிவான். இறைவன் அறிகிறான் இருக்காது இல்லையா, அதை அவன் பிடித்த மஹ்லூக்குக்கு அதை கற்றுக் கொடுப்பானா இல்லையா? அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. அப்போ நபிமார்களுக்கும் கற்றுக் கொடுப்பான், வலிமார்களுக்கும் கற்றுக் கொடுப்பான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன எல்லா சஹாபாக்களும் வலிமார்கள் தானே, குல்லு சஹாபியின் வலியும் தானே, எல்லா சஹாபியும் வழி தானே. அப்போ வலிமார்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்ங்கிற தகவல் நம்ம பார்க்குறோம். முஅத்தா மாலிக்கில் நான் சொன்ன இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ அதே வசனத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பாய், நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்ப, என்ன செய்வ என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது, எந்த மனசனும் அறிய மாட்டான், அல்லாஹ் அறிவான் அப்படின்னு வந்துச்சா இல்லையா? அல்லாஹ் அறிவான், அவன் நாடிய விரும்பியவர்களுக்கு கற்றும் கொடுப்பான். கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லலை, கற்றுக் கொடுத்து இருக்கிறான். அதுக்கு சான்றுகள் நிறைய இருக்குது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து ஒரு செய்தி என்ன கேட்டிங்கன்னா, சஅத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுது. உணவு தட்டு வரும்போது அதுலேருந்து உணவு சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மிச்சமாகுது சாப்பாடு. மிச்சமான உடனே அப்போ இது சல்லல்லாஹு அவங்களுக்கு கொண்டு வரப்படுது. சஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுது, அதில் உணவு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, அதில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வருது. மிச்சம் வந்த உடனே ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யஜீஉ ரஜுலு மின் ஹாதல் ஃபஜ்ஜி மின் அஹ்லில் ஜன்னா. இந்த தெருவிலிருந்து, ஒரு தெருவு சுட்டி காட்டுறாங்க, இந்த தெருவிலிருந்து ஒரு ஆண் இப்பொழுது வருவார். ஆனா பெண்ணா உட்பட ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. விளைஞ்சிங்களா? நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு தெருவில் அங்கேருந்து ஒரு ஆண் வருவாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெண் இப்போ வருவாங்க பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த தெருவிலிருந்து இப்போ யார் வரப்போறா? ஒரு ஆண் வருவார். அவர் யாருமின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசின்னு சேர்த்துன்னு சொல்கிறாங்க. சொர்க்க கிடைக்கிறது மறுமை நாளில், அது இன்றைக்கே சொல்லணும். அது எவ்வளோ பெரிய, அதான் சொல்கிறேன். இது வந்து அஹ்ஃபா. ஆண் வருவார்னு சொல்கிறது சிறு அப்படின்னு சொன்னால், அவர் சொர்க்கவாசின்னு சொல்கிறது அஹ்ஃபா. அது மறைவானவற்றிலும் மறைவானது. சொல்ல விளைஞ்சிங்களா? அப்போ அவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஃபயகுலு ஹாதிஹில் ஃபதலா, அவர் தான் இந்த மிச்சத்தையும் சாப்பிடுவார், அதையும் சேர்த்து சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது வரப்போகிறது ஒரு ஆண், அவர் சொர்க்கவாசி, அவர் தான் இந்த மிச்சத்தை சாப்பிட போகிறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஃபஜா அப்துல்லா இப்னு சலாம், வந்தது யார்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஅக்கலஹா, அவர் தான் அந்த மிச்சத்தை சாப்பிட்டார் அப்படின்னு வருது. ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ தெளிவாக அதாவது ஒரு மனிதர் நாளைக்கு என்ன செய்வார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களா இல்லையா? யாருக்கும் அந்த இல்மு இல்லைன்னு சொல்ல முடியாத, அல்லாஹ் கற்றுக் கொடுத்து தான் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, பிரபல்யமான சஹாபி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் இப்னு யாசிர் அவங்க வந்து சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு குடிபானம் கொண்டு வரப்படுது. குடிபானம் கொண்டு வரப்பட்ட உடனே அது என்ன குடிபானம் கேட்டால் பால். அந்த பால் கொண்டு வரப்படுது. அந்த பாலை பார்த்த உடனே சிரிக்கிறாங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அங்கே மக்கள், சுற்றி இருந்த மக்கள் கேட்டாங்க, மிம்ம தல்ஹக்கு, ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ அம்மார் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சிரித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க, ஆஹிரு ஷராபின் தஷ்ரபுஹு மினத் துன்யா ஷர்பத்து லபன். இந்த உலகத்தில் நீங்கள் கடைசியாக குடிக்கக்கூடிய பானம் என்னவென்றால் பால் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நான் ஒரு போரில் இருக்கிறேன், என் முன்னாடி இப்போ பால் இருக்குது, அப்போ நபி சொன்னது நடக்குதேன்னு சொல்லி நான் சிரித்தேன் அப்படின்னாங்க. அது உயிர் போக போகுது. அது நான் மீண்டும் சொல்கிறேன், உயிர் போக போகுது.
விளங்குச்சிங்களா? இறை நேசர்களுக்கு உயிர் போகிறது அது மகிழ்ச்சி. உலகத்தை விரும்புகிறவர்களுக்கு தான் அது துக்க செய்தி. உலகத்தை நேசிப்பதற்கு தான் அது துக்க செய்தி. உயிர் போக போதே என்பது துக்க செய்தி. சொல்ல விளங்குச்சிங்களா? ஆமாம். மற்றவங்களுக்குலாம் ஒரு இறைநேசர், அவங்க பேர் டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை, ஒரு பெண்மணி தான். அவங்க மிகப்பெரிய ஒரு இறைநேசர். சரிங்களா? அவங்களுடைய கணவர் 2 பிள்ளை யுத்தத்தில் ஷஹீதாயிட்டாங்க. இன்ஷால்லா நாளைக்கு அந்த பேரை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். யுத்தத்தில் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ அந்த 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 இறைநேசர் பெண்மணி வீட்டுக்கு நிறைய பெண்கள் கூட்டமாக வருது. கணவரை இழந்துட்டாங்க, 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க, பெண்கள் கூட்டமாக வீட்டுக்கு வராங்க. எதுக்கு வருவாங்க சொல்லுங்களேன். செய்தி சொல்கிறதுக்கா? அவங்க செய்தி தெரிஞ்சிருக்கு. எதுக்கு வருவாங்க? சத்தமா? துக்கம் விசாரிக்கிறதா? அது என்ன துக்கம் விசாரிக்கிறது? ஆறுதல் சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். துக்கத்துக்கு விசாரிக்கிறதா? நலம் விசாரித்தல்னு சொல்லலாம். நலம் விசாரித்தல்னு சொல்லலாம். ஒரு ஆள் நோயில் இருக்காரு, நலம் விசாரிக்க வந்தோன்னு சொல்லலாம். துக்கத்தை விசாரிக்க வர மாட்டாங்க. துக்கம் எதுக்கு தெரிஞ்சவொன்னே ஆறுதல் சொல்ல வருவாங்க. உனக்கு துக்கம் இருக்காமல் அப்படியா? அப்படி விசாரிக்க வர்றதில்லை. ஆறுதல் சொல்ல வருவாங்க. உன் கனவு இறந்து போயிட்டாராம அப்படியா? அப்படி கேட்க வர, அது கூட கொஞ்சம் துக்கத்தை கூட்டுறது. அதை விசாரிக்கிறது இல்லை. இருக்கிற துக்கத்தை கூட்டி விடுவோம். அவங்க கனவு இறந்து போயிட்டாராம கேள்விப்பட்டனே, 2 பிள்ளை இறந்து போயிட்டாராம கேள்விப்பட்டனே, இப்படி விசாரிக்கிறது. அது இருக்கிறது இதை கூட்டி விடுறது. ஆறுதல் சொல்கிறது இருக்கிற துக்கத்தை குறைக்கிறது. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தருவான், சிறந்த கூலியை தருவான், உங்கள் மறுமையில் அல்லாஹ் இதை விட பன்மடங்கு கூலியை தருவான், சபுருக்குன்னு கூலி இருக்குது, சபுருக்கு கூலி சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மனசில் உள்ள அந்த பாரத்தை, அந்த துக்கத்தை குறைக்கிறது. அதான் தாசியத், ஆறுதல். அதானே? ஒரு இறப்பு நடந்திருக்கு. இறப்புனா ஒன்றும் இல்லை, ஏறத்தாழ 3 இறப்பு நடந்திருக்கு. 3 இறப்புமே பெரிய இழப்பு. ஏன்னா கணவனை இழக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெத்த பிள்ளைகளை இழக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த இழப்பு ஏற்படும் போது பெண்கள் கூட்டமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம் மர்ஹபா. அவங்க சொன்னாங்க மர்ஹபா. உங்கள் யார் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்கள் வருகை நல்வருகையாகட்டும் சொல்லிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் எல்லாம் எனக்கு சுபச்செய்தி சொல்லணும் என்கிற எண்ணத்தில் வந்தால் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வருகை நல்வருகையாகட்டும். இது அல்லாமல் வேற நோக்கத்துக்கு வந்திருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற நோக்கம்னு என்ன சொல்லுங்களேங்க. என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்க, முழிக்கிறாரு. ஆறுதல் சொல்வதற்கு, நீங்கள் சுப செய்தி சொல்வதற்குன்னு வந்தால் உங்கள் வருகை நல்வருகையாகட்டும். இது அல்லாமல் வேற நோக்கத்துக்கு, அதாவது ஆறுதல் சொல்லணும்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரவே வேண்டாம், எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னாங்களாம். வரவே வேண்டாம், எல்லாம் வீட்டுக்கு போங்க. அப்போ என்னன்னா சுப செய்தின்னு என்ன அவங்க சொல்லணும். சுப செய்தி எப்படி சொல்லணும்? நீங்கள் சாதாரண பெண்மணி அல்ல, ஷஹீதின் மனைவி. நீங்கள் சாதாரண பெண்மணி அல்ல, ஷஹீதின் தாய். அப்படி சுப செய்தி சொல்கிற நோக்கத்தில் வந்தீங்கன்னா வாங்க. ஐயோ உங்கள் தாத்தா கணவர் இறந்து போயிட்டாரு, கவலைப்படாதீங்க, வருத்தப்பட, இப்படின்னா என்ன ஆறுதல் தாசியது சொல்லணும் வந்தீங்கன்னா வரவே வேண்டாம் போங்கன்னாங்க. சொல்ல விளைச்சி உங்களுக்கு. அப்போ பாருங்களேன், அப்போ இறை நேசர்களை பொறுத்த வரைக்கும் இறப்பு என்பது கவலை அல்ல. சொல்ல புரிஞ்சவங்களுக்கு அது ஒரு வகை சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பாலை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க? ஆஹிரு ஷராபின் தஷ்ரபுஹு மினத் துன்யா ஷர்பத்து லபன். நபி என்னை பார்த்து சொன்னார்கள், அம்மாரே இந்த உலகத்தில் நீங்கள் கடைசியாக குடிக்க போகிற பானம் அது பால் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் போரில் இருக்கிறேன், என் முன்னாடி பால் இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. சும்மா தக்கத்தம ஃபக்குத்தில, பின்பு கிளம்பி போனார்கள், அவங்க கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அதாவது இந்த செய்தியை முஸ்னத் அஹமது, தபரானி, ஹாக்கிம், பைஹக்கி போன்ற பல்வேறு நூல்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கற்றுக் கொடுத்தானே இருக்கிறான், கற்றுக் கொடுக்காம ஒன்றும் இல்லையே. அப்போ எல்லாமே பொதுவாக அதைத்தான் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திகிட்டே இருப்போம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன மாதிரி தான்.
இமாம் ஷாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்வதற்கு முன்பாக அல்லாஹு தாலா எல்லா வகையான மறைமுக ஞானத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து விட்டான். அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த துன்யாவிலிருந்து அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் என்கிற அந்த கருத்தை இமாம் ஷாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை என்பதை நம்ம அங்கே தெளிவாக விளங்கிக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹுடைய ஞானத்தில் இப்போ நம்ம காலகட்டத்தில் நாம் சந்திக்கிற ஃபித்னா இல்முல் கைப் விஷயத்தை சந்திக்கிற ஃபித்னா தான். நம்ம காலத்தில் நம்ம சந்திக்கிற ஃபித்னா, இன்றைய கால வஹாபிகள் பிஷ்ருல் முரைஸினுடைய அந்த கருத்தை இப்போ பேசலை. அல்லாஹுக்கு இல்மு இருக்கா, அலியும் சொல்ல மாட்டேன், யாரும் லாயஜிகளும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி அவனுக்கு விதைக்கலை. ஒரு கால் பின்னாடி ஒரு சமூகம் விதைச்சா நம்ம பதில் சொல்லணும். நம்ம அப்படி ஒரு ஃபித்னா இருக்குன்னு தெரியணும். ஜுஸ்இயான இல்மை இன்றைய வஹாபிகள் மறுத்துட்ருக்கலை. நேரடியாக அல்லாஹ்க்கு ஜுஸ்இயான இல்மு இல்லை, அவன்கிட்ட குள்ளியான இல்மு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இன்றைக்குள்ள குரூப் என்ன செய்யலை, அந்த ஃபித்னா அவனுக்கு கிளப்பலை. அது பழைய காலத்தில் ராஃபிதியாக்கள் கதிரியாக்கள் அந்த ஃபித்னாவை கிளப்புனாங்க. அப்படி கிளப்புனதுனால இப்போ இமாம்கள் அதுக்கு மறுப்பு கொடுத்தாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் யாராவது இந்த ஃபித்னாவை கிளப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இல்மு நம்மள்ட்ட இருக்கணும். அந்த இல்மு நம்மள்ட்ட இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன செய்வோம், மறுப்பு கொடுத்து அந்த ஃபித்னாவிலேருந்து நம்மையும் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். மூணாவதாக நம்ம பார்க்குற இல்மு சம்பந்தமாக பார்க்குற குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்முல் கைபு. இந்த இல்முல் கைபை எப்படி குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், படைப்பினங்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி குழப்புறாங்க. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குறது, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அப்படி வரும்போது தான் நம்ம அங்கேயே தெளிவுபடுத்தணும். அல்லாஹ்வுடைய இல்மு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அனைத்துமே தாத்தியானது. மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய சிஃபாத்து இல்மு என்பது என்ன அல்ல, தாத்தி அல்ல, இஸ்திக்லால் அல்ல, அது அல்லாஹுவால் வழங்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை நம்ம சொல்லி நம்ம இந்த மாதிரி ரெண்டை வித்தியாசப்படுத்தி சொல்லணும். இறைவன் இதையும் சொல்கிறான், இதையும் சொல்கிறான், அதையும் நம்பணும், இதையும் நம்பணும். முரண்பாடு இல்லாமல் என்ன செய்யணும், நம்பணும். நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இஸ்திக்லாலன் அறிய மாட்டேன், சுயமாக அறிய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் மறைமுக விஷயத்தை சொன்னார்களோ அது சுயமாக சொன்னால் விளங்கிடக்கூடாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்து என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்கிற அந்த வித்தியாசத்தின் அடிப்படையிலே, தம்ஈஸின் அடிப்படையிலே இரண்டையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பணும். குர்ஆன் தானே சொல்லுது, ஹதீஸ் தானே சொல்லுது, என்கிற அடிப்படையில் நம்ம நம்பணும். இது ஒன்று. அடுத்து இறைவன் சார்ந்த இன்னொரு விஷயத்தில் இந்த கலாமுல்லா, அல்லாஹுடைய கலாம் சம்மந்தப்பட்டது. அல்லாஹுடைய கலாம் அது சிஃபாத்து தாத்தி தான். அல்லாஹுடைய சிஃபத்து தானே, சிஃபாத்து தாத்தி. இப்போ அல்லாஹுடைய கலாம் என்பதை நம்ம எப்படி விளங்குறது? அல்லாஹ்ட்ட கலாம் இருக்குது, அவன் முத்தக்கல்லிம் தான், அவன் நம்மள்ட்ட நம்ம பேசுகிறோம் தானே, நம்மள்ட்ட கலாம் இருக்குது, நம்ம முத்தக்கல்லிம் தானே. முத்தக்கல்லம் நஹுடைய முத்தக்கல்லம் வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக அந்த யாரிடத்துல கலாம் இருக்கோ அவன் முத்தக்கல்லிம் விளைச்சிக்கலாம் இல்லையா? நஹூவில் அந்த லமீர்களை பேசும்போது முஹாத்தபு காயிபு முத்தக்கல்லிம்னு வருதா இல்லையா? அந்த அடிப்படையில் பேசலை. ஏன்னா முத்தக்கல்லிம்க்கு பல்வேறு அர்த்தம் இருக்குது. இல்முல் கலாம்னு ஒரு இல்மு இருக்குது இல்லை? அதாவது இல்முல் கலாம் என்பது என்ன இல்மு சொல்லுங்களேன்? அக்கீதா சார்ந்த இல்மு. அக்கீதா சார்ந்த இல்முக்கு என்ன பேர் வருது? இல்முல் கலாம்னு என்ன வருது? ஒரு பேர் இருக்குது. அந்த இல்முல் கலாம் என்கிற ஞானம் யாரிடத்தில் இருக்குதோ அவருக்கு பேர் முத்தக்கல்லிம். அப்படி அதாவது அக்கீதா துறையில், அக்கீதாவுடைய துறையில் முத்தக்கல்லிம் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்? இல்முல் கலாம் என்கிற ஞானம் உடையவர் அப்படின்னு விளங்கணும். நஹூ பாடம் படிக்கிறோம், நஹூ பாடம் படிக்கும்போது அங்கே முத்தக்கல்லிம்னு வருது, அங்கே என்ன விளங்கணும்? அங்கே லமாயிர்களை பற்றி பேசுகிறாங்கன்னு விளங்கணும். சொல்ல புரிஞ்சா? அங்கே போய் நீங்கள் இல்முல் கலாம் சொன்ன அந்த இல்முல் கலாம் ஞானம் உடையவர்னு விளங்கிடக்கூடாது. சொல்ல புரிஞ்சுங்களா? அதே போல் முத்தக்கல்லிம் என்கிற ஒரு சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, கலாம் பேசும் ஆற்றல் உள்ளவர், பேசும் ஆற்றல் உள்ளவர் விளங்கிங்களா இல்லையா? பேசும் தன்மை சிஃபத்து, கலாம் சிஃபத்துல் கலாம் ஒன்று இருக்குதா இல்லையா? பேசும் தன்மை, அந்த பேசும் தன்மை உடையவர், அந்த பேசும் தன்மை உடையவருக்கு முத்தக்கல்லிம்னு பேர். இங்கே லமீருக்கு போகக்கூடாது, இல்முல் கலாமுக்கும் போகக்கூடாது. சொல்ல புரிஞ்சா? இப்போ நம்ம ஒரு சிஃபத்தை பேசிட்டு வரோம், கலாம் என்கிற ஒரு சிஃபத்தை பேசிட்டு வரோம்.
இப்போ அல்லாஹ்வுக்கு என்ன உண்டு? கலாம் என்கிற சிப்பத்து. அல்லாஹ்வுக்கு கலாம் உண்டு. அப்போ அவன் யார்? முத்தக்கல்லிமுன். அல்லாஹ் யார்? பேசக்கூடியவன். அல்லாஹ் பேசக்கூடியவன் அப்படின்னு சொன்னால் பி கலாமிஹி அல்லதி ஹுவ சிஃபத்துஹுல் அசலியா, அவனுடைய அசலியான சிஃபத்தாக இருக்கின்ற கலாமை கொண்டு பேசுகிறான். இப்போ நம்மள்கிட்டையும் கலாம் இருக்குது, அது நம்மளுடைய சிஃபத்து தான். நம்மள்ட்ட அது என்ன? அசலியா. அசலியா அது நம்மளுடைய பேச்சுக்கு வந்து ஆரம்பமின்மை அப்படின்னு ஒன்று இருக்குதா? தொடக்கம் இருக்குது. பிறந்த உடனே நம்ம பேசலை தானே, குறிப்பிட்ட பருவத்தை அடைஞ்சவொடனே தானே பேச ஆரம்பிக்கிறோம். அந்த பேச்சும் கூட இப்போ பேசுகிற மாதிரி பேசுகிறோமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அதானே. அப்போ நம்மளுடைய கலாம் என்கிற சிஃபத் வந்து அசலி கிடையாது. அல்லாஹுடைய கலாம் என்கிற சிஃபத் என்னது? அசலி. சொல்ல புரிஞ்சா? ஒன்று. ரெண்டாவது, இந்த கலாமுல்லான்னு சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கலாமுல்லா அந்த இப்போ குரான் இருக்குது தானே, குரான். இந்த குரான் கையில் வச்சுருக்கோம் தானே நம்ம, முஸ்ஹஃபு பிரதியாக வச்சுருக்கோம்ல, எழுத்து பிரதியாக. அதுக்கு வந்து நம்ம இது வந்து எழுத்துக்களால் ஹர்ஃபுகளால் இணைக்கப்பட்ட ஒன்று. எழுத்துக்களால் ஹர்ஃபுகளால் முரக்கபான ஒன்று இது இந்த குரான். இந்த குரானுக்கும் நம்ம கலாமுல்லா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு தான் அதில் இருக்குது. அந்த அடிப்படையில் கலாமுல்லான்னு நம்ம அதை சொல்லலாம். வித்தியாசத்தை நல்லா விளங்குங்க. இப்போ கலாமுல்லா, இப்போ நம்ம கலாமுல்லான்னு ஒன்று பேசுகிறோம் பாருங்க, அது அசலில் எது? இது எழுத்துங்க. கலாமுல்லாவை அறிவிக்கக்கூடிய இப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இது அலிஃப் லாம் மீம் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குல்ல, அதை அறிவிக்கக்கூடிய எழுத்து. அப்போ கலாமுல்லா என்கிற அசல் எது அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கலாமை பொறுத்த வரைக்கும் அந்த கலாமுக்கு ஹர்ஃபு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஹர்ஃபு கிடையாது. சொல்ல புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வேறு என்ன கிடையாது? அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஹர்ஃபு இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வந்து சவுத்து கிடையாது, சப்தம் கிடையாது. அதாவது மஹ்லூக்கினுடைய கலாமுக்கு என்னென்ன சிஃபத்துகள் இருக்குதோ அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கிடையாது. சுருக்கமாக விளங்கிக்கங்க. மஹ்லூக்கினுடைய கலாமுக்கு என்னென்ன சிஃபத்துகள் எல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு என்ன கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் என்பது இது எப்படி உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா விளங்கிக்கங்க. எப்படி இதை உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் மஹ்லூக்குக்கு அப்பாற்பட்டவன். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் மஹ்லூக்குக்கு முரணானவன், மஹ்லூக்குக்கு அப்பாற்பட்டவன். இது எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நம்மளுடைய சிஃபாத்துகள் அனைத்துக்குமே நேர் எதிராகத்தான் யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். அப்போ நம்மளுடைய கலாம் இருக்கா இல்லையா? நம்மளுடைய கலாமுக்கு என்ன இருக்குது? ஹர்ஃபுகள் இருக்குது. நம்முடைய கலாமுக்கு ஹர்ஃபுகள் இருக்கிறது. அந்த ஹர்ஃபுகள் அனைத்துமே முரக்கபாக இருக்கணும். முரக்கப்னா சரியான தர்த்தீபில் இணைக்கப்படணும். தர்த்தீபு மாறி இணைக்கப்படக்கூடாது. முரக்கபுன் அல தர்த்தீபு, சரியான தர்த்தீபில் வரிசையின் அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு தமிழில் எடுத்துக்குவோம். தமிழில் நீங்கள் வந்து அம்மா அப்படி சொல்லணும். அம்மான்னு சொல்கிறத எத்தனை எழுத்து அதில் வருது? எத்தனை எழுத்து வருது? ஆ இம் மா, 3 எழுத்து வருதா? 3 எழுத்துக்களால் இணைக்கப்படுது. 3 எழுத்துக்களால் இணைக்கப்படுது, சரியா? இந்த 3 எழுத்துக்களால் இணைக்கப்படுது பாருங்க. அந்த இணைப்பு தர்த்தீபாக இருக்கணும். முதல்ல ஆ வரணும், ரெண்டாவது இம் வரணும், மூணாவது மா வரணும். இந்த தர்த்தீபின் பிரகாரம் இணைக்கப்பட்டால் தான் நீ அம்மானே சொல்ல முடியும். நீ தர்த்தீபை மாற்றி போட்டு சொல்லி பார்த்து அம்மான்னு வராது. அது சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்போ பல ஹர்ஃபுகளால் இணைக்கப்படுது. அந்த இணைப்பு தர்த்தீபாக இருக்கணும். தர்த்தீப்பு மாற்றி நம்ம அந்த ஹர்ஃபுகளை நம்ம இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கலாமும் முழுமையடையாது. அந்த கலாமுக்கு அர்த்தம் வராமல் போயிடும். சொல்ல விளங்கிருச்சா? அப்போ இறைவனுடைய கலாம் இருக்குல்ல, நம்மளுடைய கலாமுக்கு இவ்வளோ நிபந்தனை இருக்குதுங்கிறேன். மூணாவது, நம்மளுடைய கலாமுக்கு சவுத்து வேணும். நம்மளுடைய கலாமுக்கு சவுத்து வேணும். நீ வெறுமனே உதட்ட மட்டும் அசைச்சிங்க அப்படின்னு சொன்னால், டேய் என்னடா பேசுகிற, வாயை திறந்து பேசுகிறான்னு சொல்லுவோம். வெறுமனே உதட்ட மட்டும் அசைச்சா. அப்போ நம்மளுடைய கலாமுக்கு என்ன வேணும்? நீ உதட்ட அசைக்கிறேன்னு தான் பேர் வரும், நீ பேசுகிறேன்ட்டு பேர் வராது.
அப்போ நம்மளுடைய கலாமுக்கு என்ன தேவைப்படுது? சவுத்து, சப்தம் தேவைப்படுது. அந்த சப்தம் வெளிப்படும் போது தான் அது அந்த கலாம் முழுமை அடைகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் இதுக்கு நேர் எதிர்மறையானது. அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் அதில் என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஹர்ஃபு கிடையாது, தர்கீபு கிடையாது, சவுத்து கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கிடையாது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? நமக்கு எதிர்மறையாகத்தான் அல்லாஹ் புரியணும். நம்மோடு ஒப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அது எப்படி சவுத்து இல்லாமல், ஹர்ஃபு இல்லாமல், தர்கீப் இல்லாமல் எப்படி ஒரு கலாம் வரும்? எப்படி ஒரு கலாம் வரும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்க போகிறீங்கன்னா, நீங்கள் அல்லாஹ் பற்றி முழுமையாக சிந்திக்க முடியாது. கண் இல்லாமல் பார்க்கிறான் முடியுது தானே? கண் இல்லாமல் பார்க்கிறான், காது இல்லாமல் கேட்கிறான் வருதா இல்லையா? ஒலா யுஹீத்தூன பிஹி இல்மா, ஒலா யுஹீத்தூன பிஹி இல்மா. அல்லாவே நீங்கள் முழுமையான அறிய முடியாது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறியலாம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதை அறியலாம். அதை அறிவது அனைத்தையும் நம்ம மஹ்லூக்கு எதிர்மறையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ன செய்யுது? குர்ஆன் சொல்லுகிறதுங்கிற அடிப்படையில் நம்ம எதிர்மறையாக விளங்கிக்கலாமே தவிர அது எப்படி என்கிற ஆழமாக உள்ளன என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் அது எப்படி போக முடியாது என்பதை நம்மளை வச்சு ஒரு உதாரணம் பிறகு சொல்கிறேன், நம்மளை வச்சே பேசுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம கண் இருக்குல்ல, நம்ம கண் இருக்குதா இல்லையா? கண்ணில் பார்வை இருக்குது தானே? பார்வை இருக்குது தானே? பார்வை என்பது அது ஒரு ஆற்றல் தானே, அது ஒரு செய் தானே. இப்போ நம்ம கண்ணை கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம கண்ணை கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம கண் என்னன்னு தெரியுது. அந்த கண்ணில் உள்ள பார்வை இருக்குது இல்லை, பார்வை அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு சிபத்து தானேங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இதுதான் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம செவி இருக்குது இல்லை, காது, அதில் கேட்கும் திறன் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கண்ணில் இருக்கிற அந்த பார்க்கும் ஆற்றலை வச்சு தான் நம்ம இவ்வளோ அதிசயத்தை பார்த்துட்ருக்குறோம். அது இல்லைன்னு சொன்னால் எனக்கு இங்கே முன்னாடி என்னென்னு தெரியாது, நம்ம உருவமே எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, தந்தை எப்படி இருப்பாங்க தெரியாது, உடன்பிறப்பு எப்படி இருப்பாங்க தெரியாது, மனைவி எப்படி இருப்பாங்க, புள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது, கலர் நிறம் ஒன்றும் தெரியாது, இரவு எப்படி இருக்கும் பகல் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் போயிருமா இல்லையா? கண் என்கிற பார்வை ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் எதுவுமே தெரியாத. அப்போ இது அனைத்தையும் அறிவதற்கான ஒரு ஆற்றல் தானே அந்த பார்வை. கண்ணு வேறு பார்வை வேறு தானே, கண்ணு வேறு. இப்போ நம்ம அந்த கண்ணை கொண்டு இன்னொன்றை பார்க்க முடியதே தவிர இந்த கண்ணை கொண்டு பார்வை பார்க்க முடியல. நல்லா கவனிக்கணும். இந்த கண்ணை கொண்டு இன்னொன்றை பார்க்க முடிகிறதே தவிர இந்த கண்ணை கொண்டு நம் பார்வையை பார்க்க முடியலை. ஒன்று, இந்த கண்ணை கொண்டு இன்னொன்றை பார்த்து அதை அறிய முடிகிறதே தவிர இந்த கண்ணை கொண்டு நம் பார்வை அறிய முடியலை. நம்ம பார்வை எப்படி இருக்கும் சொல்லுங்க, நம்ம பார்வை எப்படி இருக்கும் சொல்ல முடியாது, தெரியாதுங்க. ஆனால் நம்ம கண்ணில் அந்த பார்வையை வச்சு நம்ம பார்க்கறதுனால நம்ம கண்ணில் பார்வை இருக்குது நம்புகிறோம். அதை தான் சொல்ல தெரியுது. அந்த பார்வை கைஃபியத் அதோடைய ஹக்கீகத் என்ன? ஏன்னா வெவ்வேறு ஆற்றலுங்க. இப்போ அது ஒரு ஆற்றல், கேட்குறமா இல்லையா? அது ஒரு ஆற்றல். இப்போ இந்த ஆற்றலை தூக்கி கண்ணில் வச்சா கண்ணு பார்க்குமா? இந்த ஆற்றலை தூக்கி இங்கே கொண்டு வச்சா காது கேட்குமா? ரெண்டு வெவ்வேறு ஆற்றல் தானே. அப்போ கண்ணில் இருக்கிற ஆற்றல் வேறு, காதில் இருக்கிற ஆற்றல் வேறு. இந்த நாக்கில் பேசுகிறோம்ல, அது ஒரு ஆற்றல் தானே. அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த நாக்கை வச்சு பேசிக்கலாம், அந்த நாக்கை வச்சு சாப்பிட்டு ருசி அறிஞ்சிக்கலாம். இந்த நாக்கில் பேசுகிற ஆற்றல் இருக்காது. இப்போ அதுக்கு தான் அந்த அல்லாவுடைய வல்லமையை புரிய வைப்பதற்காகத்தான் எல்லா விதமும் அல்லா படைச்சிட்டான். சில மனிதர்களை கண் தெரியாமலே படைக்கிறான். நீ என்ன நினைச்சிடக்கூடாது, கண்ணுன்னு வந்துட்டால் அதில் பார்வை இருக்குன்னு நினைக்கிறக்கூடாது. அந்த பார்வை நம்மளால் படைச்சிட்டு நினைக்கிறக்கூடாது. அது அல்லா கொடுக்குறது. அவன் தனக்கு படைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கண் இல்லாமல் தன் கண்ணுக்கு பார்வை கொடுத்து படைச்சிட்டு போயிடுவான். அப்போ கண் தெரியாத ஒரு சில மனிதர்கள்லாம் வச்சுருக்கானே இல்லையா? அது என்ன அர்த்தம்? அதே கண்ணுக்கு ஒரு பார்வைன்னு ஒரு சக்தி இருக்குடா, அந்த சக்தி நான் தான்டா கொடுக்குறேன், அங்கே பாரு, அங்கே கொடுக்கல பாரு, உனக்கு கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு காட்டுறான். அப்போ நாக்கு இருக்குது, பல் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பேச்சு இல்லை. எல்லாமே இருக்குது, பேச்சு இல்லைல்ல. ஏன் பேச்சு இல்லை? நாக்கு இருந்துட்டாலே பேசிடலாம் நீ நினச்சிடக்கூடாது. நாக்குன்னு ஒன்று இருந்துட்டாலே பேசிடலாம். இந்த மேல் பல்லு, கீழ்பல்லு, மேல் திரசு, கீழ் திரசு எல்லாமே இருந்துட்டாலே பேசிடலாம் நீ நினச்சிடக்கூடாது. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, பேச முடியல பாருங்க. அப்போ ஏன் பேச முடியல? அப்போ பேசுகிற ஆற்றல் ஒன்று இருக்குது. அந்த 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 குவத்து, அந்த மலக்கத்து,
அந்த மனசன்ட்ட இல்லை. அப்போ அது தனி ஆற்றல் தானே. அப்போ அந்த ஆற்றலை மட்டும் தனியாக எடுத்து காதுக்குள்ள கொண்டு வச்சு அதை வச்சு கேட்க முடியுமா? வெவ்வேறு ஆற்றல் தானே. இப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை முழுசாக அறிய போன்னு கற்பனை பண்ணாத. ஏன்னா நம்ம சிஃபத்தை நம்மளால் முழுசாக அறிய முடியலை. அதுக்கு சொல்ல வரேன். நம்ம சிஃபத்துகளையே நம்மளால் முழுசாக அறிய முடியலைங்க. அதனால தான் முன்னோர்கள் இறைநேசர் சொல்லுவாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. சொன்னது காரணம் அதுதான். அடே நீ மனசை நான் தன்னை அறிஞ்சிட்டா அல்லாஹ் அறிஞ்சிருவான்டா. மனசன் தன்னை அறிஞ்சிட்டா அல்லாஹ் அறிஞ்சிருவான். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அடே உன்னில் அத்தாச்சு இருக்கிறது, அஃபலா துப்சிரூன், நீ அதை சரியாக என்ன செய்ய மாட்டியா? சிந்தித்து உணர மாட்டாயா? இறைவன் இருக்கிறான் என்பதற்கு உன்னிடத்தில் அத்தாச்சு இருக்கிறது, நீ சிந்தித்து உணர மாட்டாயா? நல்லா கேட்குறான் பற்றி என்ன அர்த்தம்? நீ ஒன்றை விளங்க அல்லாஹ் விளங்கிடுவ. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. ஒருவன் தன்னை விளங்கி விட்டால் அல்லாஹ்வை அறிந்து விடுவான். அப்போ அதனால தான் நீங்கள் நல்லா கவனிங்க. லா துதுரிக்குல் அபுசாரு ஒஹுவ யுதுரிக்குல் அபுசார. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. லா து பஸருக்கு பன்மை அபுசாருங்க. பஸர் வேற, ஐன் வேற, ரெண்டு வெவ்வேறு தானே. ஐன்னா என்ன, பஸர்னா என்ன? அந்த சக்தி, கண்ணில் பார்க்குறோம்ல, இந்த பார்க்கும் திறன், சக்தி, பார்வை. தமிழ் நம்ம பார்வைன்னு சொல்கிறோம், பார்க்கும் திறன், சக்தி. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லா துதுரிக்குல் அபுசாரு, எந்த பார்வையும் அல்லாஹுவை பார்த்து அறிய முடியாது. எந்த பார்வையும் அல்லாஹ்வை அறியாது. லா துதுரிக்குஹு அல் அபுசார். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, ஒஹுவ யுதுரிக்குல் அபுசாரங்கிறான். அவன் பார்வைகளையும் அறிகிறான். வித்தியாசத்தை வழங்கணும். நம்ம பார்வை அறிய முடியுமா? நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன அர்த்தம் வச்சோம்? அல்லாஹ்வை எந்த பார்வையும் அறியாது, அவன் நம்மை அறிவான்னு பேசிட்டு போயிடுவோம். அவன் அதை விட உச்சகட்டமாக அல்லாஹ் பேசுகிறான். அதை விட உச்சகட்டமாக, உன் பார்வை அல்லாஹ்வை அறியாது, ஆனால் அல்லாஹ் உன் பார்வை கூட அறிகிறான். இப்போ நம்ம பார்வையை நம்ம அறிய முடியுதா? நம்ம பார்வை எப்படின்னு நமக்கு தெரியலையே. நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம பார்வையை நம்மால் அறிய முடியவில்லை, ஹக்கீகத்தை அறிய முடியலை. இறைவன் என்ன சொல்கிறான்? உங்கள் பார்வை அல்லாஹ்வை அடையாது, ஆனால் அவன் உங்கள் பார்வைகளை கூட அறிகிறான் முழுமையாக. இதுராக்குன்னா இஹாத்தா. இஹாத்தான முழுமையாக அறிகிறதுன்னு அர்த்தம். இதுராக்குக்கு என்ன அர்த்தம்? இஹாத்தான முழுமையா, கொஞ்சமாக அறியறது இல்லை, முழுசாக அறிகிறது. அப்போ எந்த பார்வையும் அல்லாஹ்வை முழுசாக அறிஞ்சிடாது, ஆனால் இறைவன் உங்கள் பார்வைகளை கூட முழுசாக அறிகிறான். அப்படின்னா இறைவனுடைய இல்மு எவ்வளவு உச்சகட்டமான இல்மு. அப்போ இது ஏன் அந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி பேசும்போது என்னங்க சவுத் இருக்காதான், ஹர்ஃப் இருக்காதான், தர்கீப் இருக்காதான், தர்தீபின் பிரகாரம் தர்கீப் இருக்காதான், ஆனால் அல்லாஹ்ட்ட கலாம் இருக்குது. அது எப்படிங்க புரியுறது? அப்போ தான் நம்ம திரும்ப கேட்குறோம், உன் கண்ணு பார்வை இருக்குன்னு சொல்லி அது எப்படி புரியுதுன்னு சொல்லு. உனக்கு கேட்கும் ஆற்றல் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லு, அவருடைய ஹக்கீகத்தை சொல்லு. ஏடே நம்மில் இறைவன் தந்ததையே நம்மால் என்ன செய்ய முடியலை, முழுசாக புரிந்து கொள்ள முடியல தானே. அறிவுன்னு ஒன்று சொல்கிற மேலே அந்த அறிவு எப்படி இருக்குன்னு சொல்லு. அது ஏதோ ஒரு செய்தானங்க, அது ஏதோ ஒரு மலக்கத்தை, ஏதோ ஒரு ஆற்றல் தானங்க. அது என்னென்ன வேலை செய்து பாருங்களேன். அது எப்படி இருக்கும் அவருடைய ஹக்கீகத்தை என்ன சொல்லுங்க போகும். அது எப்படி இருக்கும் அவருடைய ஹக்கீகத்தை என்ன? அறிவு என்பது ஏதோ ஒரு செய்தானே. அப்போ ஏன்னா அல்லாஹ் அங்கேயும் அதையும் காட்டுறான். அந்த அறிவை நீக்கி போட்டு மஜ்னூனே எல்லாம் படைச்சிருக்கான் பாருங்க. அந்த அறிவை நீக்கி போட்டு மஜ்னூனே எல்லாம் வச்சிருக்கானே இல்லையா? பைத்தியங்கள் இருக்கதா இல்லையா? உலகத்தில் கண்ணால் பார்க்குறமா இல்லையா? அப்போ இறைவன் என்ன சொல்கிறாடே, மண்டேன்னு ஒன்று வந்துட்டாலே அதில் அறிவுன்னு ஒன்று இருக்குன்னு விளங்கிறாத. அந்த அறிவை நான் தான் தரேங்கிறான். எல்லா இடத்துலையுமே நல்லா செக் வைக்கிறாங்கிறேன். நீ அப்படி விளங்கிட்டு போயிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் நல்லா செக் வைக்கிறான். அப்போ நமக்கு தலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ தலைவன் வந்து அறிவு இருக்க தான் செய்யும். அப்படி விளங்கிடக்கூடாது. அறிவு என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் தான் நமக்கு தரான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மனிதனே தன்னுடைய பல சிஃபாத்துகளையே முழுமையாக ஹக்கீகத்தை அறிய முடியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி எப்படி நீ முழுசாக அறிவேன்? அல்லாஹ் இருக்கிற என்பதை அறியலாம். அல்லாஹ்வுடைய வல்லமையை அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் நம்ம அறிஞ்சிக்கலாம். உலகத்தை பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிகிறோம். அவனை மஹ்லூக்கை பார்க்குறோம், அவனுடைய வல்லமையை அறிகிறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாரு, உடனே அவர் உலகம் எப்படி போட்டுருது, ஐயா அப்பா எவ்வளோ பெரிய அறிஞரியா, எவ்வளோ பெரிய மாமேதையா அப்படின்னு பேசுதா இல்லையா? இல்லை எல்லாத்தையும் அல்லாஹ் தானே படைச்சிருக்கான், அப்போ அவன் எவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவன் நம்ம சொல்லணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவன் நம்ம சொல்லணுமா இல்லையா? அவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவன் என்பதை காட்டுறதுக்கு தான் அந்த உலக படைப்பு எல்லாமே. சொல்ல விளைஞ்சிங்களா? பூமியிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன அத்தாட்சி? இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான்,
அவன் சர்வம் வல்லமை மிக்கவன் என்பதற்கான அத்தாட்சி அதானே. ஒஃபில் அரளி ஆயாத்துன்லில் மூக்கினா என்னங்க? ஒஃபில் அரளி ஆயாத்துன், பூமியிலே பல அத்தாட்சி. என்ன அத்தாட்சிங்க கேட்குறேன்? எதுக்கு அத்தாட்சி? எதுக்கு அத்தாட்சி? இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான், அவன் சர்வம் வல்லமை மிக்கவன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது அத்தாட்சி. அதுதானே குரான் பேசுது. வானத்தில் அத்தாட்சி இருக்கின்றன, பூமியில் அத்தாட்சி இருக்கின்றன, ஏன் ஒஃபி அன்புசிக்கும் உங்கள்கிட்ட கூட இருக்குப்பா அத்தாட்சி அப்படின்னு நல்லா குரான் அடிக்கிட்டு போகிறானே. அப்போ இறைவனுடைய வல்லமை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்? படைப்பினங்களை வைத்து, மௌஜுதாத்துகளை வைத்து இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம், இறை வல்லமையை புரிந்து கொள்ளலாம், இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறக்கூடாது. சொல்ல விளங்குச்சா? இறைவனை முழுசானா அப்படி யாரும் விளங்கலாம். அதுக்கு அல்லாஹ் சேர்க்கிறான், லா யுஹீதூன பிஹி இல்மான்ட்டான். டேய், அல்லாவை பற்றிய இஹாத்தா இல்மு யாருக்கும் கிடையாதுங்கிறான். அல்லாவை பற்றிய முழுமையாக நீ விளங்குறது என்பது முடியாது. அப்போ என்ன விளங்கிக்கலாம்? நமக்கு எதிரானவன், நம்முடைய சிஃபாத்துக்கு எதிர்மறையானவன். அந்த 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 விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ அல்லாவுடைய கலாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு கலாம் உண்டு. அந்த கலாமுக்கு ஹர்ஃபு உண்டா? தர்கீபு அல தர்தீபு உண்டா? தர்தீபின் அடிப்படையில் தர்கீபு. தர்கீப்னா என்ன? சொற்களை இணைத்து சொல்கிறது. சொற்களை ஹர்ஃபுகளை வரிசை பிரகாரம் இணைத்து சொல்வது. அது அல்லாவுடைய கலாமுக்கு உண்டா? அல்லாவுடைய கலாமுக்கு சவுத்து உண்டா? இது எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அது நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்ம இமாம்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகளை பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்கும். அதை அவன் பேசணும்னு நினைப்பான். சொல்ல புரிஞ்சுங்களா? மனித உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது, அதை தான் அவன் பேசணும்னு நினைக்கிறான். அந்த உள்ளத்தில் உள்ள கருத்து இருக்குது இல்லை, அந்த கருத்துக்கு ஹர்ஃப் இருக்குதா? ஹர்ஃப் இருக்குதா? ஹர்ஃப் இல்லை. அந்த மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எப்போ ஹர்ஃப்னு ஒன்று இல்லையோ அப்போ அதில் தர்கீப் வருமா? ஹர்ஃபே இல்லை, அப்போ அதில் தர்கீப் வருமா? ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைத்தல் தானங்க தர்கீபோ. மனித உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்துக்கு ஹர்ஃபே இல்லை அப்படி அதில் என்ன வராது? அது தர்கீபு அல்ல தர்தீப் வராது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கருத்து இருக்குது, அதானே. இப்போ அந்த கருத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த கலாம், இந்த சப்தம், என் உள்ளத்தில் உள்ள அந்த கருத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு அதை தால்ல அறிவிக்குது. எது அறிவிக்குது? நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய அந்த கலாம், அந்த லஃபுல், நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய அந்த லஃபுல், அந்த சொல்லு, அது அறிவிக்குது. அந்த லஃபுல் சவுத்தோடு வரணும், சப்தமாக வரணும். வரும்போது அது உள்ளத்தில் உள்ளதை அது வெளிப்படுத்துது. நான் சொல்ல விளங்குச்சா? அப்போ அது உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை உனக்கு புரிய வைப்பதற்காக எனக்கு என்ன தேவைப்படுது? அதை அறிவிப்பதற்கு ஒரு ஹர்ஃப். அல் ஹுரூஃபு அல் முரக்கபத்து அல் தர்தீபி, அது தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது, சவுத்தும் தேவைப்படுது, சப்தமும் தேவைப்படுது. இது எல்லாம் வரும்போது என் உள்ளத்தில் இதுதான் இருக்கு என்பதை அறியல. அப்போ லஃபுல் என்பது அல் லஃபுல் முரக்கபு அல தர்தீப் என்பது நம் உள்ளத்தில் உள்ள கருத்தை அறிவிக்கக்கூடிய தலாலத்து செய்யக்கூடிய ஒன்று. சொல்ல புரிஞ்சா? இப்போ உள்ளத்தில் இருக்கா இல்லையா, அதுக்கும் கலாம்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேர்? கலாமே நஃப்சி. அதுக்கு என்ன பேர்? கலாமே நஃப்சி. உள்ளத்தில் உள்ள அந்த கருத்தை வெளியே கொண்டு வரமா இல்லையா? ஹர்ஃபின் மூலமாக, சவுத்தின் மூலமாக வெளியே கொண்டு வரமா இல்லையா? அதுக்கு பேர் கலாமே லஃபுலி. அதுக்கு பேர் என்ன? கலாமே லஃபுலி. வித்தியாசம் புரியுதா? அப்போ கலாமே நஃப்சி, கலாமே லஃபுலி. நம்ம புரிகிறதுக்காக அந்த ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம இமாம்கள். அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாமுக்கு நமக்கு என்ன தேவைப்படலை? ஹர்ஃபு தேவைப்படலை, தர்கீபு அல்ல தர்தீபு தேவைப்படலை, சவுத்து தேவைப்படலை. அதை வெளியே கொண்டு வருவதற்கு, உங்களுக்கு கேட்க செய்வதற்கு, நான் என் கருத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு இவை அனைத்தும் தேவைப்படுது. சரி, உள்ளத்தில் உள்ள அந்த கருத்துக்கு கலாம் கவுல் அப்படின்னு சொல்லலாமா? உள்ளத்தில் உள்ள அந்த கருத்துக்கு கலாம் கவுல் அப்படின்னு சொல்லலாமா? கவுலு கலாம் எல்லாத்துக்கும் ஒரே அதுதான். அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு அதை சொல்லலாங்கிறாங்க இமாம்கள், அது சொல்லலாங்கிறாங்க. உதாரணமாக அல்லாஹு குர்ஆனில் சூரத்துல் முஜாதலால 8வது ஆயத்தில் சொல்லுவான், ஒ யகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம்,
வயகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் சொல்லுவார்கள். லவ்லா யுஅذிபுனல்லாஹு பிமா நகூலு, லவ்லா யுஅذிபுனல்லாஹு பிமா நகூலு என்கிற அந்த கருத்தை அவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் சொல்லுவார்கள். இப்போ உள்ளங்களில் நினைப்பார்கள் நல்லா சொன்னானா, உள்ளங்களில் சொல்லுவார்கள் நல்லா சொன்னானா? சொல்லுங்க. உள்ளத்தில் உள்ளதுக்கு பேர் நினைப்பு தான், அதுக்கு கவுலும் சொல்லக்கூடாது கலாமும் சொல்லக்கூடாது. ஒரு வாதிட்டால் இறைவன் சொல்லலாம் சொல்கிறான். உள்ளத்தில் பேசுவாங்க, உள்ளத்துக்குள் சொல்லுவார்கள் அப்படின்னா உள்ளத்துக்குள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் உள்ளத்துக்குள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் நஃப்ஸில் உள்ளதை என்ன சொல்லலாம்? கவுலு கலாம் என்று என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதுக்கு பேர் கலாமே நஃப்சி. அதே போல் நம்ம இமாம்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமயம், அது ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னி ஜவ்வர்து ஃபி நஃப்சி மகாலத்தன், இன்னி ஜவ்வர்து ஃபி நஃப்சி மகாலத்தன், நான் என் உள்ளத்திலே ஒரு சொல்லை தயார்படுத்தி வைத்தேன். இப்படி பேசணும்னு நான் தயார்படுத்தினேன் என் உள்ளத்தில். அப்போ இன்னி ஜவ்வர்து ஃபி நஃப்சி, நான் என் உள்ளத்திலே தயார் செய்து வைத்தேன். மக்காலத்தன், ஒரு சொல்லை தயார் செய்து வைத்தேன். அப்போ உள்ளத்தில் தயார் செய்து வைக்கப்பட்டதுக்கு உமர் இப்னு கத்தாப்ல என்ன பேர் வைக்கிறாங்க? மக்காலா. மக்காலா சொல். சொல்லுக்கு பல அரபியில் பல சொற்கள் இருக்கலாங்க. கலாமு, கவுடு, மக்காலத்து எல்லாமே சொல்லுங்கிறதுக்கு பல வேறு வார்த்தைகள். அப்போ வந்து உள்ளத்தில் உள்ள அந்த விஷயத்துக்கு என்ன சொல்ல முடியும்? சொல், கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும் என்பது. இப்படி அறிஞர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. அதாவது உள்ளத்தில் நாம் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம், ஒரு கருத்தை வச்சிருக்கிறோம், அந்த கருத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுக்க முடியும்? கலாமே நப்சி அப்படின்னு சொல்ல முடியும் என்பதற்கு குர்ஆனிலிருந்தும் சஹாபாக்களுடைய சொற்களிலிருந்தும் அரபு கவிதைகளிலிருந்தும் கூட அதுக்கு சான்று எடுத்து வைக்கிறாங்க. அல் அக்தல் என்கிற ஒரு கவிஞர், அந்த கவிஞர் ஒரு கவிதை படிக்கிறாரு அரபுல. இன்னல் கலாம லஃபில் ஃபுஆது, அழகா சொல்ற, இன்னல் கலாம லஃபில் ஃபுஆது, கலாம் என்பது உள்ளத்தில் உள்ளதுதான், கலாம் என்பது உள்ளத்தில் உள்ளதுதான். ஒ இன்னமா ஜுஇலல் லிசானு அலல் ஃபுஆதி தலீலா, ஒ இன்னமா ஜுஇலல் லிசானு அலல் ஃபுஆதி தலீலா, இந்த நாவு இருக்குதே அது உள்ளத்தில் உள்ளவற்றை அறிவிக்கக்கூடிய ஒரு தலீல் தான் நாவு. உள்ளத்தில் என்ன இருக்கு என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தான் இந்த நாவு. இந்த நாவை தலீலாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்கு என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு தலீலாக இந்த நாவை ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே கலாம் என்பது எதில் உள்ளது தான்? இன்னல் கலாம லஃபில் ஃபுஆது, கலாம் என்பது அசல்ல கலாம் என்பது உள்ளத்தில் உள்ளது தான். அப்போ பழங்காலத்து கவிஞர்களும் கூட உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கலாம்னு என்ன செய்கிறாங்க? ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கு பல்வேறு வழிகள் சொல்ல புரிஞ்சுங்களா? இன்றைக்கும் நடைமுறைகள் இருக்கிறத நான் சொல்ல வரேன். இன்றைக்கும் கூட தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள் வந்து இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்க அதை ஆதாரபூர்வம் நிரூபிக்க எப்படி சொல்லுவாங்க? இன்னும் அகராதியில் இது இருக்கிறதும்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? பழங்காலத்து கவிஞர்கள் கவிதைகளில் இப்படி இருக்குது சொல்கிறாங்களே இல்லையா? பழங்காலத்து கவிஞர்கள் கவிதைகளில் இந்த சொல்லை இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார்கள், எனவே இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய தமிழ் அறிஞர்கள் பேசுகிறாங்களே இல்லையா? அப்போ ஒரு சொல்லுக்கு இந்த அர்த்தம் இருக்குது என்பதை, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தை ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கு பல வழிகள் உண்டுங்கிறேன். அதில் ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் என்பதை நிரூபிப்பதற்கான வழிமுறைகள் ஒன்று என்ன? சரியத்தின் பார்வையில் பேசுகிறா இருந்தால் குர்ஆனை வச்சு பேசலாம். ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, வச்சு பேசலாம். அகராதி சொற்கள், பழங்காலத்து அகராதி சொற்கள், அகராதி நூல்கள் இருக்குது இல்லை, லொகத்து கிதாபு. அப்போ அகராதி நூல்கள், அந்த நூல்கள் வச்சு இந்த பாருங்கள் இந்த சொல்லுக்கு இப்படி அர்த்தம் இருக்குது பாருங்கள் சொல்லலாம். அதையும் தாண்டி ரொம்ப பழங்காலத்துக்கு போகணும், நபிசாச காலத்துக்கு முந்தி ரொம்ப பழங்காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழங்காலத்து கவிதைகளை தூக்கிட்டு வந்துடலாம். எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு அப்பவுமே இந்த சொல்ல அரபுல இந்த சொல்ல இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க பாரு. அப்போ எவ்வளோ வெயிட் ஆகும்? அதனால் ஆதாரம் வைக்கிற முறையை சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வெயிட் ஆகும்? அதனால தான் இமாம்கள் வந்து கவிதைலாம் இழுத்து கொண்டு வருவாங்க. என்னடா தேவையில்லாமல் கவிதை என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு, குர்ஆனை சொன்னால் பத்தாது, ஹதீஸ் சொன்னால் பத்தாது, அப்படி இல்லை. கவிதைகளை இழுத்து கொண்டு வந்தது காரணம் அது ரொம்ப பழமைக்கு போகும். சொல்ல புரிஞ்சுங்களா? அன்றைய காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் அறிஞர்கள், புலவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கவிஞர்கள் இந்த சொல்ல இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறது.
அப்போ இல்முல் கலாமில் அகீதா நூல்களில் நம்ம இமாம்கள் வந்து அல்லாஹுடைய சிஃபாத்துகளை பற்றி பேசும்போது சில இடங்களில் நமக்கு புரிய வைக்கிற மாதிரி சில உதாரணங்கள், அழகான உதாரணங்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம புரியறதுக்காக சொல்லப்பட்ட இது உதாரணம் சொல்ல தெரிஞ்சிங்களா. அப்போ அல்லாஹுடைய கலாம் என்பது அது எப்படிப்பட்ட இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கலாமுக்கு நேர் எதிரானது, அதை தெளிவுபடுத்துகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அல்லாஹ்வுடைய கலாமை வந்து கேட்குறது எப்படி, அல்லாஹ்வுடைய கலாமை கேட்குறது எப்படி? அதுக்கு சவுத் இல்லை, அதுக்கு ஹருஃப் இல்லை, சவுத்தும் இல்லை, ஹருஃபும் இல்லை, தர்கீப் எதுவுமே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய கலாமை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு வருதா இல்லையா? குர்ஆன் தானே சொல்லுது. அல்லாஹ்வுடைய கலாமை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், குர்ஆன் சொல்லுதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்கன்னு சொல்லுதா இல்லையா? சொல்லுதானே செய்யுது. இப்போ இந்த குர்ஆன் இது கலாமுல்லா தானே சொல்கிறோம். இதில் ஹருஃபு தர்கீப் எல்லாம் இருக்க தானே செய்யுது, எல்லாம் இருக்குது இல்லை? குர்ஆன் எடுத்து பாருங்கள். அலிஃப் லாம் மீம் தாலிக்கேன்னு சொல்லும்போது முதல்ல தால் வரணும், அப்புறம் லாம் வரணும், அப்புறம் காஃப் வரணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தாலிக்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அல் கிதாபுன்னு சொன்னால் அந்த தர்தீப் வேணும். நீங்கள் அந்த தர்தீப்பை மாற்றி போட்டிங்கன்னா அல் கிதாபுன்னு வராது. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ இந்த முஸ்ஹாஃபுக்கான விளக்கத்தை நம்ம கடைசிக்கு வருவோம். எப்படி கேட்டாங்க அதை வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமுல்லா கேட்டிருக்காங்களா இல்லையா? மேராஜுக்கு போனாங்க தானே, மேராஜுக்கு போனாங்கல்ல, அல்லாஹ்ட்ட பேசுனாங்கல்ல. குர்ஆன் தானே சொல்லுது, சூரத்து நஜ்மில் பேச சொல்லுது, ரப்பிட்ட பேசுனாங்கன்னு சொல்லுது. அப்போ எப்படி சலாசம் கேட்டாங்க? சரி, அதனால் விட்டுரு. நாளைக்கு மறுமையில் கியாமத்தினால சொர்க்கத்துக்கு போன சொர்க்கவாசிகள் அல்லாஹ் பேசுவானே இல்லையா? குர்ஆன் தானே சொல்லுது. அப்போ எப்படி அது எப்படி கேட்குறது? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஹர்ஃப் இல்லை, சவுத் இல்லை, எப்படி கேட்குறது அப்படின்னா ஹர்குல் ஆதத். என்ன இமாம்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க? ஹர்குல் ஆதத். ஹர்குல் ஆதத்துன்னு என்ன? ஹர்குல் ஆதத்துன்னு என்னங்க? இயற்கை வளமைக்கு அப்பாற்பட்டது. எது வளமையாக நடக்குதோ அதில் எந்த கேள்வியும் வராது. வளமைக்கு மோஜிசா என்பது ஹர்குல் ஆதத். ஹர்குல் வளமையை கிழிக்கிறது, வளமையை உடைக்கிறது, வளமைக்கு மாற்றம், இயற்கைக்கு மாற்றம். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, இயற்கைக்கு மாற்றம், வளமைக்கு மாற்றம். வளமை என்ன? சத்தத்தை தான் கேட்க முடியும், அதான ஆதத்து. அல்லாஹ்வுடைய கலாமை சவுத்து கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனால் அல்லாஹ் நான் கேட்க வச்சுருவான். அப்போ அது என்னது? ஹர்குல் ஆதத். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சவுத்து கிடையாது, அருஃப் எதுவும் கிடையாது, ஆனால் எல்லாம் என்ன செஞ்சிருவான்? கேட்க வச்சுருவான். அதுக்கு பேர் ஹர்குல் ஆதத். இறைவனுடைய வல்லமைக்கு கூட எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை தானே. நான் எதுவும் செஞ்சிருவான் தானே. அப்போ இறைவனுடைய கலாமுக்கு இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை கேட்க வைக்கணும், அல்லாஹ் நாடிட்டா என்ன செஞ்சிருவான்? கேட்க வச்சிருவான். அது ஹர்குல் ஆதத் என்கிற அடிப்படையில் அது அல்லாஹ்வுடைய வல்லமையில் கட்டுப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை அறிஞர்கள் பதிவு செய்கிறாங்க. இன்னொரு கருத்து விளக்கமும் சொல்கிறாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் கேட்க செய்வான். அதாவது அசரீரின்னு சொல்கிறோமா இல்லையா? நம்ம தமிழில் சொல்கிற அந்த அசரீரி. அசரீரி அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய குரல் கிடையாது. அசரீரின்னா என்ன? தமிழ் அசரீரிமோ. அசரீரின்னா என்ன? வெறும் குரல் மட்டும் கேட்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரங்களை கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? அசரீரின்னு பேர். குரல் வெறும் குரல் மட்டும்தான் கேட்கும், குரலை உடையவரை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. வெறும் சப்தம், அதாவது வெறும் சப்தம் மட்டும் கேட்கும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? அசரீரி. இப்போ அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் கேட்க வைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சப்தம் மட்டும், ஒரு குரல் மட்டும் கேட்கும். அது அல்லாஹ்வுடைய குரல் நினைக்கிறக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சவுத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சவுத்து கிடையாது. அது அல்லாஹ்வுடைய சவுத்துன்னு நினைக்கிறக்கூடாது. ஆனால் அந்த சப்தத்தை அல்லாஹ் படைக்கிறது தான். சொல்ல புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் அந்த அடியாருக்கு கேட்க செய்வான். அதன் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சுக்குவார்? அல்லாஹ்வுடைய கலாமை விளங்கிக் கொள்வார். அப்போ அதுவும் ஹர்குல் ஆதத்தில் தான் வரும். அதுவும் என்ன தான்? ஹர்குல் ஆதத்தை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஏன்னா ஒரு சப்தத்துக்கு அதை மொழியக்கூட ஒன்று தேவைப்படுது இல்லை, அது இல்லாமலே வெறும் சப்தம் மட்டும் வருது பாருங்க. அப்படின்னா அதுவும் ஹர்குல் ஆதத் தானே. அதுவும் ஹர்குல் ஆதத் தான். அது ரெண்டு விளக்கம் சொன்னாலும் இரண்டுமே எங்கே தான் போய் நிற்கிது? ஹர்குல் ஆதத். அது ஆதத்துக்கு வளமைக்கு மாற்றமாக ஒரு அற்புதம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதை செய்கிறான்.
யாருக்கு கேட்க வைக்க நாடுறோம் அவங்கள அப்படி செஞ்சுருவான், கேட்க வச்சுருவான் என்கிற கருத்தை இமாம்கள் வந்து கலாமுல்லாவுடைய விஷயத்தில் பதிவு செய்கிறாங்க. ஒன்று. அதே போல் நலுமு குரான் இருக்கா இல்லையா, இந்த குரானில் உள்ள இந்த எழுத்துக்கள் இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அறிவிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடியவை. கலாமின் நஃப்சியின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்று தானே இது தவிர இதுவே கலாம்னு விளங்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி வந்து இதில் வந்து இருக்குன்னு விளங்கிடக்கூடாது. இது என்னது? அல்லாஹ்வுடைய கலாமின் நஃப்சியின் மீது அறிவிக்கக்கூடிய தலாயில்கள் இந்த எழுத்துக்கள் அனைத்துமே விளைஞ்சிங்களா. இப்போ இதுக்கு ஏன் கலாமுல்லான்னு பேர் வந்துச்சு, இதுக்கு ஏன் குரான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய அந்த கலாம் அறிவிக்கிறதுனால. அல்லாஹ்வுடைய கலாம் இது என்ன செய்யுது, அறிவிக்குதுங்கிற காரணத்தினால இதுக்கு என்ன பேர் வருது, கலாமுல்லா குர்ஆன் அப்படின்னு இதுக்கு பேர் வருது. சொல்ல புரிஞ்சா? இது இப்போ ஒரு கலாமுல்லா கையில் எடுத்து வைக்கிறோம், இந்த குரான் எடுத்து கையில் வைக்கிறோம், அதுக்கு கலாமுல்லான்னு சொல்லலாம், குரான்னு சொல்லலாம். நீங்கள் அது கலாமுல்லான்னு சொன்னாலும் சரி, குரான்னு சொன்னாலும் சரி, இது மஹ்லூக்கு தான். இது என்னது? மஹ்லூக்கு. அல்லாஹ்வுடைய கலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக. அதுக்கு சவுத்து கிடையாது, ஹர்ஃபு கிடையாது, அது தர்கீப் போல தர்த்தீப்பு கிடையாதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக. அந்த கலாமு வந்து அல்லாஹ்வுடைய சிஃபாத்தே அசலி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தே தாத்தி. அப்போ அது வந்து மஹ்லூக்கா? அது மஹ்லூக். எப்படி அல்லாஹ் மஹ்லூக் இல்லையோ அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளும் என்ன கிடையாது, மஹ்லூக்கு கிடையாது. அல்லாஹ் எப்படி கதீமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிற சிஃபத்தும் என்னது, கதீம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதையும் நம்ம இமாம்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் ஃபிக்குல் அக்பரில் எடுத்து பார்க்கலாம். அதில் தெளிவாகவே நம்ம இமாம்கள் வந்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும் போது அந்த கலாமுல்லா என்கிற ஒரு தலைப்பு சப்ஜெக்டை கொண்டு வருவாங்க. அந்த கலாமுல்லா என்கிற சப்ஜெக்டை கொண்டு வரும்போதே அந்த இடத்துல சொல்லுவாங்க, வல் குர்ஆனு கலாமுல்லாஹி தஆலா ஃபில் மசாஹிஃபி மக்தூபுன். குர்ஆன் ஆகிறது, அதாவது கலாமுல்லாவாகிறது முஸ்ஹஃப்களிலே ஏடுகளிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒஃபில் குலூபி மஹஃபூதுன், அது கல்புகளிலே மரணம் அடிப்படையில் பாதுகாக்கப்படுகிறது. வ அலல் அல்சுனி மக்ரூஉன், நாவுகளால் அது ஓதப்படுகிறது. வ அலன் நபியி வ ஆலிஹி முனஸ்ஸலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அது இறக்கப்பட்டது. இப்போ இதை பேசுகிறார், நம்ம கையில் வச்சுருக்கோமா இல்லையா, அதுக்கு அவர் தாரீஃப் விளக்கம் சொல்கிறார். அப்போ குர்ஆன் இருக்கா இல்லையா, இது கலாமுல்லா. இதுக்கு என்ன பேர், கலாமுல்லான்னு பேர். இது எதில் இருக்குது, ஃபில் மசாஹிஃபி, முஸ்ஹஃப்களிலே பிரதிகளிலே ஏடுகளிலே இருக்கிறது. ஏடுகளிலே மக்தூபுன் எப்படி இருக்குது, எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறார், ஒஃபில் குலூபி மஹஃபூதுன், இதயங்களில் அது பாதுகாக்கப்பட்டும் இருக்குது. ஹாஃபில்கள் பேசுகிறாங்க, இதயங்களில் அது பாதுகாக்கப்பட்டும் இருக்கிறது. வ அலல் அல்சுனி மக்ரூஉன், நாவுகளால் அது ஓதப்படுகிறது, மொழியப்படுகிறது. வ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனஸ்ஸலுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அது அருளப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டாங்களா? அடுத்து பாருங்க, வ லஃபுதுனா பில் குர்ஆனி மஹ்லூக்குன், இந்த குர்ஆனை நம்ம நாவால் மொழிகிறோமா இல்லையா, உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த நாவால் முடிஞ்சமா இல்லையா, இது லஃபுதுனா பில் குர்ஆன், இது வந்து மஹ்லூக்குன், என்னவாக இருக்கிறது, படைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இப்போ லஃபுதுனா பில் குர்ஆனி மஹ்லூக்குன், இந்த குர்ஆனை நம்ம மொழிகிறோமா இல்லையா, அது வந்து மஹ்லூக்கு. ஓ கிதாபத்துனா லஹு மஹ்லூக்கத்துன், அதை எழுதி வச்சிருக்கோமா இல்லையா, எழுத்து பிரதியில் எழுதி வச்சிருக்கோமா இல்லையா, அது மஹ்லூக்கத்துன், அதுவும் மஹ்லூக்கு தான். ஓ கிராஅத்துனா லஹு மஹ்லூக்கத்துன், அந்த அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம ஓதுறோமா இல்லையா, அதுவும் மஹ்லூக்கு தான். மஹ்லூக்குனா படைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், சரிங்களா, ஹாதிஸ்ன்னு அர்த்தம். ஆனால் வல் குர்ஆனு கைரு மஹ்லூக், ஆனால் குர்ஆன் என்ன கிடையாது, மஹ்லூக் கிடையாது. இந்த குர்ஆன் மஹ்லூக் கிடையாதுன்னு எதை பேசுகிறோம், கலாமுல்லாவை பேசுகிறோம். நம்ம எந்த கலாமுல்லாவுக்கு வந்து எது கிடையாது, சவுத்து கிடையாது, ஹர்ஃபு கிடையாது, அது தர்கீப் போல தர்த்தீப்பு கிடையாதுன்னு சொல்கிறோமோ, அந்த கலாமுல்லாவுக்கு குர்ஆன் பேர் இருக்கா இல்லையா, அந்த குர்ஆனை சொல்கிறோம் வல் குர்ஆனு கைரு மஹ்லூக். அப்போ எதை மஹ்லூக்குன்னு சொல்லணும், எதை, எழுதப்பட்ட நாவால் மொழியப்படுறது, அதை எழுத்தில் எழுதப்படுறது, நம்ம ஓதுறது, இது எல்லாமே என்ன தான், மஹ்லூக்கு தான். ஏன்னா நம்ம ஹாதிஸிடம் இருந்தது வருது,
எழுத்து என்பது ஹுதுசு தானாங்க, ஹாதிசு தானாங்க. எதுவெல்லாம் ஹாதிசோ அது அனைத்து மஹ்லூக்கு தானே. அப்போ அல்லாஹ்வுடைய கலாமுல்லா என்ற சிஃபத் இருக்குது பற்றியா, அதுக்கு குர்ஆன் பேர் இருக்குது தானே. அந்த குர்ஆன் வந்து மஹ்லூக்குன்னு சொல்லலாமா? மஹ்லூக்குன்னு சொல்லக்கூடாது, கைரு மஹ்லூக். ஏன் அதை மஹ்லூக்குன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா கலாமுல்லா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்குதா இல்லையா? அது ஹாதிஸா கதீமா? கதீமு. நம்மளுடைய சிஃபத்து ஹாதிஸு, அல்லாஹ்வுடைய சிஃபத்து அது கதீம் தானே. அப்போ கதீம்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத் எப்போ கதீம்னு சொல்லிட்டோமோ அதை மஹ்லூக்குன்னு சொல்லணுமா, கைரு மஹ்லூக்குன்னு சொல்லணுமா? கைரு மஹ்லூக்குன்னு சொல்லணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கைரு மஹ்லூக்குன்னு சொல்லணும். எனவே குர்ஆனை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, மஹ்லூக்குன்னு சொல்லிடக்கூடாது. இது ஏன் இவ்வளவு தெளிவாக நம்ம இமாம்கள் எழுதுனாங்கன்னா, முந்தைய காலகட்டத்தில் நம்ம இமாம்கள் காலகட்டத்தில் ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்பு வந்து நம்ம கலாமுல்லா மஹ்லூக்குன்னு சொன்னாங்க. அவங்க இதை சொல்லலை. அவங்க எதை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கலாம்னு அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு பேசுகிறோமா, அல்லாஹ்வுடைய இது எல்லாமே அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அதை அறிவிக்கிறது தான் இது. அதை அல்லாஹ்வுடைய கலாமை அறிவிக்கக்கூடிய தால் இது. அதனால் இதுக்கு குர்ஆன் மஜாஸ் அடிப்படையில் இதுக்கு பேர் வருது. அது தனியாக பேசுவோம். வந்துச்சுங்களா? இது குர்ஆன் தான் சொல்லணும், நீ இது வேறு பேர் கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை அதை அறிவிக்கிறதுனால, அல்லாஹ்வுடைய கலாமை அதை அறிவிக்கிறதுனால நம்ம கையில் வச்சக்கூடிய முஸ்ஹாஃபுக்கு குர்ஆன் தான் சொல்லணும், கலாமுல்லான்னு தான் சொல்லணும், அதை அறிவிக்கிறதுனால. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை பேசலை. அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக இருக்கக்கூடிய ஹர்ஃபாக இல்லாத, சவுத்தாக இல்லாத, தர்கீபு அல்ல தர்தீபாக இல்லாத அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு ஒன்று பேசுகிறோமா இல்லையா? அந்த கலாமை கைரு மஹ்லூக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு குரூப் என்ன சொல்லுச்சு, அதையே மஹ்லூக்குன்னு சொல்லிட்டு குதிச்சு எழுந்துட்டாங்க இமாம்கள். குறிப்பாக பிஸ்ருல் முரைசி, நேற்று பேசுகிறேன்னா இல்லையா, அந்த பிஸ்ருல் முரைசி அந்த கொள்கையில் உள்ள ஆள். ஒரு மஅமூன் மன்னர் இருந்தார்ல, மன்னரை பற்றி பேசுகிறோமே இல்லையா. இப்போ அதுதான் எந்த அளவுக்கு அந்த அந்த கொள்கை பரவிடுச்சுன்னு சொன்னால், ஆட்சியாளர்கள் வரைக்கும் அந்த கொள்கை போயிடுச்சு. மஅமூன் மன்னருடைய கொள்கை அதுதான். அவருக்கு பிறகு வந்த முஅத்தசிம் என்கிற மன்னருடைய கொள்கை அதுதான். அந்த மஅமூன் மன்னருக்கு பிறகு வந்த அல் முஅத்தசிம் என்கிற மன்னருடைய கொள்கை அது. அதனால தான் அது எப்போ வந்து ஆட்சி பொதுவாக வந்து ஒரு ஒரு ஆபத்தான கொள்கை ஆட்சியாளர்கிட்ட போகும்போது அது பேராபத்து. என்ன பண்ணிடுவாங்க கேட்டால் அது மக்கள்கிட்ட திணிப்பாங்க, வலுக்கட்டாயமாக திணிப்பாங்க. அது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அந்த பாத்திலான ஒரு கொள்கையை மக்களிடத்தில் வலுக்கட்டாயமாக திணிப்பாங்க. அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து அந்த கொள்கையை அவங்க மொழிய ஆரம்பிச்சிருவாங்க. பயந்து மொழிய ஆரம்பித்தது கடைசியில் காலப்போக்கில் அவங்க பிள்ளைகள்கிட்ட அது கொள்கை சாதாரண கொள்கையாக போய் மாறி போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அனைத்தும் அந்த கொள்கையிலே வளர்ந்துருவாங்க. நான் சொல்கிற விளங்குச்சா உங்களுக்கு? அப்படி தான் இமாம்கள் மஅமூன் மன்னரிடத்தில் இந்த கொள்கை போச்சு. மஅமூன் மன்னருக்கு பிறகு உள்ள முஅத்தசிம் என்கிற அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த கொள்கை இருந்துச்சு. 2 பேர் ஆட்சி காலகட்டத்திலையும் அகமது இமாம் வாழ்ந்தாங்க. 2 பேர் ஆட்சி காலகட்டத்திலையும் அகமது இமாம் வாழ்ந்தாங்க. மஅமூன் மன்னருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க. ஆட்சியாளர்கள் மூலமாக, மஅமூன் போன்ற ஆட்சியாளர்கள் மூலமாக நிர்பந்திக்கப்பட்டாங்க. எதுக்கு நிர்பந்திக்கப்பட்டாங்க? கலாமுல்லா அல் குர்ஆனு மஹ்லூக்குன்னு சொல்லுன்னாங்க, மஹ்லூக்குண்டு சொல்லணும் அப்படின்னாங்க. நான் சொல்ல மாட்டேன்னாங்க. சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னாங்க, சொல்லவே முடியாது அப்படின்னாங்க அகமது இமாம். சொல்ல புரிஞ்ச உங்களுக்கு? இது இந்த இந்த குர்ஆன் வந்து மஹ்லூக்கு என்கிற இந்த கருத்து வந்து இமாம்களுடைய காலகட்டம் நான் பேசுகிறேன் பாருங்கள். இது அகமது இமாம் காலகட்டத்தில் தான் தோன்றுச்சுன்னு விளங்கிடக்கூடாது. இது அகமது இமாமுடைய காலகட்டத்தில் மட்டும் தோன்றுச்சுன்னு விளங்கிடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு முந்தைய மாலிக் இமாம் காலகட்டத்தில், அபூ ஹனீஃபா இமாம் காலகட்டத்தில் இந்த கொள்கை வந்துச்சு. அப்போ அந்தந்த இமாம்கள் எல்லோருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இதை எதிர்த்தாங்க மாத்திரமல்ல, அது எந்த அளவுக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க விஷயமாக சொல்லப்படுது. ஏன்னா கேட்டால் யஹ்யபுனு ஹலஃப் என்கிற ஒரு அறிஞர் அவர் சொல்கிறாரு, இவர் குந்து இந்த மாலிக்கின், நான் மாலிக் இமாம் சபையில் இருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் உள்ள அந்த சபைக்கு வராரு. வந்து கேட்டார், யா அபா அப்துல்லா மா தக்கூலு ஃபீமை யக்கூலு அல் குர்ஆனு மஹ்லூக்குன்,
எவன் ஒருவன் அல் குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்கிறானோ அவன் விஷயமா நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க? குர்ஆன் மஹ்லூக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் விஷயமா நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஜிந்தீகுன், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன், உக்துலுஹு, அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னாங்க. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், முர்த்ததா போயிட்டான், அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. யார் சொன்னா? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வரலாறுல இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அதே போல் மாலிக் இமாம் இன்னொரு இடத்துல கடுமையாகவே சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல் குர்ஆனு மஹ்லூக்குன் மன்கால அல் குர்ஆனு மஹ்லூக்குன், எவன் குர்ஆனை மஹ்லூக் என்று சொல்கிறானோ யுஜுலது, அவனுக்கு ஜில்து சாட்டையால் அவனை அடிக்கணும், ஒ யுஹபசு, அவனை சிறையில் அடைக்கணும், யுக்குத்தலு, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், ஒலா துக்குபலு லஹு தௌபத்துன், அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கக்கூடாதுங்கிறாங்க. டேஞ்சருங்கிறாங்க. அங்கே தௌபாவை ஏற்றுக்கவே கூடாது என்கிற அளவுக்கு டேஞ்சர். அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தான கொள்கை அது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யார்? அபூபக்கர் இப்னு ஐயாஷ், நான் சொல்கிற எல்லாருமே ஹதீஸ்களை அறிஞர்கள். அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, மன் ஸஅம அன்னல் குர்ஆன மஹ்லூக்குன், எவன் குர்ஆனை மஹ்லூக் என்று கருதுகிறானோ ஃபஹுவ இந்தனா காஃபிருன், அவன் நம்மள்கிட்ட காஃபிர் தான். ஜிந்தீகுன், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் தான். அதுவுல்லா, அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. லா நுஜாலிசுஹு, அவன் சபையில் போய் நம்ம உட்காரக்கூடாது. ஒலா நுகல்லிமுஹு, அவன்கிட்ட பேசவே கூடாது. யார் சொல்கிறா? அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹமத்துல்லா மாபெரும் ஹதீஸ்களை அறிஞர். அவர் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். ஹனஃபி மதுஹபுல சாஹிபைன் பிரபலியமாக சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் 2 பேரில் ஒருவர் யார்? அபு யூசுப் ரஹமத்துல்லா, மிகப்பெரும் அறிஞர் ஹனஃபி மதுஹபுல. அந்த அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, லா நுசல்லி ஹல்ஃப மன்கால அல் குர்ஆனு மஹ்லூக்குன், எவன் ஒருவன் குர்ஆனை மஹ்லூக் என்று சொல்கிறானோ அவன் பின்னாடி நம்ம தொழவே கூடாது அப்படின்னாங்க. தொழுவு செல்லாதுன்னாங்க. அப்படின்னா அவன் காஃபிர். பொதுவாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் ஒரு கருத்து இருக்குங்க, ஃபாசிக்கு பின்னால் நின்று தொழலாமா? ஃபாசிக்குன்னா பெரும்பாவி. ஃபாசிக்கு பின்னால் தொழலாம். ஏனென்றால் ஃபாசிக்கு மூமின் தான். இஸ்லாம சுன்ன ஜமாத்து கொள்கை என்ன? ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு அவன் காஃபிரா போயிட மாட்டான். பாவி பெரும்பாவம் செஞ்சவன் காஃபிரா? பெரும்பாவம் செய்கிறவன் காஃபிர் கிடையாது. சொல்ல புரிஞ்சவங்களுக்கு? ஹாரிஜியாக்கள் சொல்லுவான் பெரும்பாவம் பாவம் செய்கிறவன் காஃபிரும்மா. முஅத்தஸிலா என்ன சொல்லுவான்? அவன் காஃபிரும் இல்லை மூமின் இல்லைம்மா. தப்பிச்சுட்டு போயிடுவான். காஃபிரும் இல்லை மூமினும் இல்லை, ரெண்டுக்கும் மத்தியிலம்மா. யார்? மூமின் இல்லை. அதாவது இந்த நல்ல கவனிங்க, முஅத்தஸிலாவும் ஹாரிஜியாவும் ஒரு விஷயத்தில் ஒத்து போயிடுவான். இந்த பெரும்பாவம் செய்கிறான் பற்றியா, ஒருத்தன் கொலை செஞ்சான், கொள்ளை அடித்தான், திருடுனான், கற்பழித்தான், ஏன்னா பெரும்பாவம் தானே. இப்போ ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சான், ஷிர்க்கை தவிர்த்து மற்ற பெரும்பாவத்தை பேசுகிறேன், குஃபுரை தவிர்த்து மற்ற பெரும்பாவம் பேசுகிறேன். அப்போ ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சான், நீ ஹாரிஜியா கூப்பிடுங்க, அவன் மூமினாங்க கேளுங்க, மூமின் இல்லைம்மா. முஅத்தஸிலா கூப்பிடுங்க, அவன் மூமினாங்க கேளுங்க, மூமின் இல்லைம்மா. ரெண்டு ஒத்து போயிடானுல, மூமின் இல்லை என்கிற கருத்தில் ஒத்து போயிடுவான். சரி, அதே ஹாரிஜியா கூப்பிடுங்க, அவன் மூமின் இல்லை தானே, அப்போ வேறு யாரும் கேளுங்க, அவன் காஃபிர் அப்படிம்மா. மூமின் இல்லை, அப்போ அவன் யார்? காஃபிர். முஅத்தஸிலா கூப்பிடுங்க, மூமின் இல்லைன்னு சொன்னியானா, அப்போ அவன் யார்? காஃபிரா? காஃபிரும் இல்லை அப்படிம்மா. அவன் மூமினும் இல்லை காஃபிரும் இல்லை. வித்தியாசம் புரியுதா? எதில் ஒத்து போகிறான்? மூமின் இல்லைங்கிற விஷயத்தை நடுவில் ஒத்து போயிடுவான். எதில் முரண்படுறான்? காஃபிர் இல்லையா? அவன் காஃபிரும், அவன் காஃபிர் இல்லைம்மா. சொல்ல புரிஞ்சா? அப்போ அவன் என்ன சொல்லுவான்? ஹாரிஜியா காஃபிர்னு முடிவு பண்ணிட்டான்ல, பெருமாவன் செஞ்சவன் காஃபிர் முடிவு பண்ணிட்டான்ல, அப்போ அவன் எங்கே? அவன் நரகவாசி, நிரந்தர நரகவாசி அப்படிம்மா. முஅத்தஸிலாட்ட போய் கேட்டவன், ஏன் அவன் மூமின் இல்லை தானே, சரி காஃபிரும் இல்லை, அவன் நாளைக்கு மறுமையில் எங்கே? அவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், நரகத்துக்கும் போக மாட்டான். அவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அதாவது ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், ஒன்று இது இந்த மன்சிலத்து அல்லது அந்த மன்சிலத்து, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் புதுசாக ஒரு மன்சிலத்தை உருவாக்கினவன் யார்? முஅத்தஸிலா. இந்த ரெண்டுக்கும் இடையில புதுசாக ஒரு மன்சிலத்து, அதைத்தான் இமாம்கள் சொல்லுவான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், ரெண்டு மன்சிலத்துக்கு மத்தியில் புதுசாக ஒரு மன்சிலத்தை அவன் இருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா மூமின் இல்லை, மூமின் சொன்னால் சொர்க்கத்துக்கு போகணும், மூமின் இல்லை தானே, இப்போ சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்படி தானே? மூமின் இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போக மாட்டான். சரி, அப்போ அவன் காஃபிராக இருந்தால் நரகத்துக்கு போயிடுவான், ஹாரிஜியா நரகத்துக்கு போயிடுவான்ட்டான், ஏன்னா அவன் காஃபிருங்கிறான். முஅத்தஸிலாட்ட எப்போ அவன் மூமின் இல்லை தானே, சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்போ எங்கேப்போ போவான்? அவன் தான் காஃபிர் இல்லைல்ல, நரகத்துக்கும் போக மாட்டான்.
அப்போ எங்கேப்பா இருப்பான்? சொர்க்கமும் கிடையாது, நரகம் கிடையாது, அவனை வெளியேற்றி போட்டுவார்ல, வெளியேற்றி எல்லாம் போட்டுருவான். இவர் புதுசாக ஒரு கொள்கையை உருவாக்குறாரு. சொல்ல புரிஞ்சா? நம்ம இமாம்கள் என்ன சொல், அப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, மூமின் பின்னாடி நின்று தொழுவு கூடும். அவன் சாலிகா இருந்தாலும் சரி, ஃபாசிக்கா இருந்தாலும் சரி. அதனால தான் இமாம்கள் சொல்லுவாங்க, ஃபாசிக்கு பின்னாடி தொழுதாலும் தொழுகை கூடும்ன்றுவாங்க. காஃபிருக்கு பின்னாடி தொழுதா தொழுவ கூடாது. அதானே? இப்போ அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாரு பாருங்க, லா நுசல்லி ஹல்ஃப மன் கால அல் குர்ஆனு மஹ்லூகுன். எவன் குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்கிறானோ அவனுக்கு பின்னால் நாம் தொழக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் காஃபிர்னு சொல்றாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாரு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாரு? காஃபிருங்கிறார். ஜிந்தீக், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்கிறார். வக்கீ என்கிற ஒரு அறிஞர், மாபெரும் ஹதீஸ்களை அறிஞர், அவரும் சொல்றாரு, எவன் ஒருவன் குர்ஆனை வந்து அது வந்து ஹாதிஸ் என்று சொல்கிறானோ, ஹாதிஸ்னா மஹ்லூக் அந்த லிஸ்ட்டில் வந்துடும், ஹாதிஸ் என்று சொல்கிறானோ ஃபக்கத் கஃபர, அவன் காஃபிரா போயிட்டான். ஏங்க எல்லாமே ஹதீஸ்களை அறிஞருங்க, மாபெரும் ஃபுகஹாக்கள். அவங்க சொல்கிற தீர்ப்பு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, எவன் குர்ஆனை மஹ்லூக் என்று சொன்னானோ அவன் காஃபிரா போயிட்டாங்கிறாங்க. குர்ஆனை மஹ்லூக்குன்னு சொன்னவன் காஃபிர். சரியா? அஹமது இமாம் அவர் டிக்ளர் ஓப்பன் பத்து கொடுக்குறாரு, எவன் குர்ஆனை மஹ்லூக்குன்னு சொன்னானோ அவன் காஃபிர். அப்போ இது எவ்வளோ டேஞ்சரும் பாருங்க. இப்போ நம்ம இமாம்கள் காலகட்டத்தில் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, அவங்களுக்கு பின்னாடி அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் 4 அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், அவங்க காலகட்டத்திலேயே இந்த மாதிரி கொள்கை குழப்பம் அதிகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது அப்படி பரவி மக்கள்கிட்ட பரவி மன்னர்கள்ட்ட போய் சேருது. மன்னர்கள்ட்ட போய் சேர்ந்து அந்த பரவி அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டுட்டாங்க. மன்னர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த மன்னர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக திணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது சுன்னத் ஜமாத்து மக்கள்கிட்ட அதை எடுபடலை. 4 இமாம்களை உறுதியாக நம்பி அவங்களை பின்பற்றி சென்ற சுன்னத் ஜமாத்து மக்கள்கிட்ட அது என்ன செய்யலை, மன்னர்களுடைய அந்த வலுக்கட்டாயமும் எடுபடலைன்னு வந்த உடனே இப்போ என்ன பார்த்தான், இமாம் சொன்னா தானே கேட்குற, அந்த இமாம் சொல்ல வைக்கிறேன் பாரு. புரியுதா? இமாம் சொன்னா தானே கேட்ப, அந்த இமாமை நான் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி சித்திரவதை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அகமது இமாம் அப்படி தான் கூட்டு போயிட்டாங்க. மாமூன் மன்னர் கூட்டு போயிட்டார். வந்து குர்ஆன் என்ன சொல்லுங்கள், மஹ்லூக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியாதுன்னாங்க. அல் குர்ஆனு கைரு மஹ்லூக் அப்படின்னாங்க. மஹ்லூக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னாங்க. அப்போ இமாம் அஹமது இப்னு ஹம்பல் மஹ்லூக்குன்னு சொல்லணுமா, மஹ்லூக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு குர்ஆனோ அல்லது ஹதீஸ் ஏதாச்சும் ஒன்று தான்னாங்க. கூட நான் சொல்கிறேன்னாங்க. திகைச்சு போயிட்டாங்க. பெரும் அதாவது அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த பிஜே மாதிரி, வஹாபிகள் மாதிரி இந்த விவாத திறமைன்னு ஒன்று வச்சுருப்பானுல்ல, அது யாருக்கும் நல்லா கொடுப்பான் தானே. விவாத திறமை என்பது சைத்தானுக்கு இருக்கா இல்லையாங்க? உண்டு தானே. அது விவாத திறமை, அந்த விவாத திறமை எதுக்கு பயன்படுத்தணும், அதுதான் விஷயம். நீ ஹக்குக்கு பயன்படுத்த போறியா, பாத்திலுக்கு பயன்படுத்த போறியா, அதுதான் விஷயம். பேச்சு திறமைன்னு ஒன்று இருக்குது தானே, அது யாருக்கு இருக்கும் தானே. அந்த பேச்சு திறமை எதுக்கு பயன்படுத்த போகிற, சத்தியத்தை பக்கம் அழைக்கிறதுக்கா அல்லது லலாலத்தின் பக்கம் அழைப்பதற்கா, எதுக்கு பயன்படுத்த போகிறேன், அதுதான் விஷயம். அப்போ அன்றைய காலகட்டத்தில் உள்ள அந்த விவாத திறன் கொண்ட அன்றைய கால வழிகேடர்களை எல்லாம் அழைத்துட்டு அந்த மன்னர் மாமூன் மன்னர் என்ன செஞ்சார், சிறைச்சாலைக்கு கூட்டு வந்து அவர் சிறையில் அடைச்சி வச்சு விவாதம் பண்ண சொன்னார். விவாதத்துக்கு எவனெல்லாம் வந்தான்னு எல்லாமே தோத்து போகிறான். அப்போ கடுமையாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் மேலே கோபம் வருது. ஏன்னா வழிகேட்டில் ஒருத்தன் உச்சக்கட்டமாக இருக்கும்போது அந்த வழிகேட்டை தகர்க்கும் போது அவனுக்கு கோபம் வரும். விளைஞ்சில் அவங்களுக்கு அவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தில் அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கேட்டிங்கன்னா, தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக கடுமையாக சாட்டையால் அடிக்கப்பட்டாங்க. ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் 30 கசைடி வழங்கப்படும். எப்படி பாருங்கள், சட்டை கிழிஞ்சி உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சொட்ட வடிஞ்சு ஓடும். அந்த அடி வாங்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த அடி வாங்கி வேதனை தாங்க மயக்கம் போட்டுனா கீழே விழுவாங்களாம். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மயக்கமுற்று கீழே விழுந்து அந்த மயக்கம் தெளிந்த பிறகு மறுபடியும் அடிக்கிற ஆளை கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்களாம். அவர் அடிங்கம்பாங்களாம்.
அவர் மஅமூன் மன்னர் அவர் இறந்து போகிறாரு. துவா செஞ்சாங்க அகமது இமாம். அகமது இமாமுடைய மனவேதனை. அவருடைய காலகட்டத்திலே மஅமூன் மன்னர் இறந்து போயிட்டார். மஅமூன் மன்னர் இறந்து போன பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக தான் முஅத்தசிம் என்கிற மன்னர் வரார். முஅத்தசிம் என்கிற மன்னர் வந்த பிறகு அந்த சமயத்தில் அவரும் அதே காரியம் தான் பண்ணார். மஅமூன் என்ன பண்ணாரோ அதே காரியத்தை அதுக்கு அடுத்து வந்த முஅத்தசிம் என்கிற மன்னரும் கடுமையாக தாக்குறார். அதே போல் நிறைய விவாதம் செய்யக்கூடிய ஆட்களை கூட்டு வந்து விவாதம் பண்ண வைக்கிறார். வந்தவர்கள்லாம் மண்ணை கவிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்களாக அகமது இமாம் வந்து சிறைச்சாலையில் கொடுமை அனுபவிச்சாங்க. அந்த கொடுமையை அனுபவிக்கிற அந்த அந்த கட்டத்தில் தான் வந்து அகமது இமாம்கிட்ட வந்து அல் மர்ரூதி என்கிற ஒரு அறிஞர், மர்ரூதி, அவர் தான் அகமது இமாம் அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. மர்ரூதி என்கிற அறிஞர் அவர் போய் சந்தித்து, யா உஸ்தாத், அவங்க மாணவர், அகமது இமாமுடைய மாணவர் மர்ரூதி, யா உஸ்தாத், என்னுடைய உஸ்தாதே, இந்த அளவுக்கு உங்களை அடித்து காயப்படுத்துகிறாங்களே, அடிச்சே கொண்டுருவாங்க போல தெரியுதே, வேதம் உடம்பை பார்க்குறாங்க. யா உஸ்தாத், காலல்லாஹு தஆலா லா தக்துலு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ நம்ம உயிரை தற்காத்து கொள்வதற்காக நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தையை சொல்லிட வேண்டியது தானே? இது நிர்பந்தமான ஒரு சூழல் தானே? உயிரை தற்காத்து கொள்வதற்கு சொல்லலாம் தானே? லா தக்குத்துலு அன்ஃபுசக்கும் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானே. நீங்கள் ஏன் இந்த வேதனையை வாங்கணும்? இதனால் உங்கள் உயிர் ஏன் போகணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாங்க, யா மர்ரூதி, என் அருமை மாணவர் மர்ரூதி அவர்களே, உஹ்ருஜ் வன்துர், கொஞ்சம் வெளியே போய் அங்கே போய் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஃபஹரஜது இலா ரஹபத்தி தாரில் ஹிலாஃபா, அப்போ அந்த ஹலீஃபாவுடைய அந்த மன்னருடைய மிகப்பெரிய அந்த இல்லத்தினுடைய அந்த முற்றத்திலே நான் வந்து போய் பார்த்தேன். ஃபரைது ஹல்கன்லா யுஹ்சீஹிம் இல்லல்லா, அல்லாவை தவிர யாருமே அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எண்ண முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு, மிகப்பெரும் கூட்டம். என்னால் எண்ண முடியல. அல்லாஹ்க்கு தான் அந்த கணக்கு தெரியும், எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க, நல்லாவும் தெரியும். அப்போ எவ்வளோ பெரிய அது மாளிகையாக இருக்கும். அந்த இடத்துல நான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்தேன். வஸ்ஸுஹுஃபு ஃபி ஐதீஹிம், அவங்க எல்லாருடைய கைகளிலும் ஏடுகள் இருந்தன. வல் அக்லாமு, எல்லாருடைய கைகளிலும் பேனாக்கள் இருந்தன. அப்போ ஃபகால லஹும் அல் மர்ரூதி, மர்ரூதி இருக்கார்ல அஹ்மது இமாமுடைய மாணவர், அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம், மாதா தாமலூன், நீங்களாம் என்ன செய்ய போறிய? எல்லாரும் கையில் புக்கு நோட்டை வச்சுக்கிட்டு பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன செய்ய போறிய? நான் போய் கேட்டேன். காலு சொன்னாங்க, நந்தூரு மா யகூலு அஹமது, இப்போ அகமது என்ன சொல்ல போகிறாருன்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நக்துபுஹு, அவர் என்ன சொன்னாலும் எழுதி வச்சுருவோம். கால அஹமது இப்னு ஹம்பல், இப்போ அல் குர்ஆனு மஹ்லூக்குன்னு உயிரை தற்காத்துக்கு அவர் சொன்னான்னு வச்சுக்கேன், இங்கே என்ன எழுதப்படும்? கால அஹமது இப்னு ஹம்பல் அல் குர்ஆனு மஹ்லூக்குன் சொல்லிடுவான். அவன் எழுதுறது உண்மை தானே? இமாம் அஹமது சொன்னதுன்னு வந்தால் அவர் எழுதுறது உண்மை தானே? மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? அஹமது இமாம் சொல்லிட்டாராம், குர்ஆன் மஹ்லூக்கான், இத்தனை லட்சம் மக்கள் சாட்சி, போகுமா செய்தி பரவுமா? அதுக்கு தான் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்ல, வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது எழுத போகிறோம். இப்போ போனாங்க யார், மர்ரூதி, அஹ்மது இமாம்கிட்ட போய் பார்த்தேன், இப்படிலாம் உட்காந்துருக்குறாங்க லட்சக்கணக்கான, அது என்னவே முடியாத அளவுக்கு மக்கள் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறது எழுதலாம்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னாங்களா, யா மர்ரூதி உதில்லு ஹாஉலா இ குல்லஹும், உங்கள் எல்லாத்தையும் நான் வழிகேட்டில் ஆழ்த்தணுமா கேட்டாங்க. உங்கள் எல்லாத்தையும் வழிகேட்டில் நான் மாற்றணுமா? சுருக்கமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், அஹ்மது இமாம், நான் அல் குர்ஆனு மஹ்லூக்குன்னு என் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், மார்க் அனுமதிக்குது, நிர்பந்தத்தில் சொல்லிக்கலாம் தான், என் உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்லிக்கன்னு வச்சுக்குவோம். இது எழுதப்பட்டு மக்கள்கிட்ட போச்சுன்னு சொன்னால் எல்லாரோட ஈமான் நாசமாக போயிருமே. மக்களின் ஈமான் முக்கியமாக, என் உயிர் முக்கியமானு கேட்குறாங்க. மக்களுடைய இந்த ஒரு அகமதினுடைய உயிர் முக்கியமா, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஈமான் முக்கியமா? அதை தான் கேட்க வராங்க. அப்போ உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு காலமும் குர்ஆன் மஹ்லூக்குன்னு சொல்ல மாட்டேன், அது கைரு மஹ்லூக்கு தான் அப்படின்ட்டு வீரியத்தோட உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு தூய்மையான அந்த கொள்கையை பாதுகாத்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் இது சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ சாதாரண விஷயம் இல்லை. அல் குர்ஆனு மஹ்லூக் என்கிற மஹ்லூக் கைரு மஹ்லூக் என்கிற அந்த விவாத பொருளில் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கருத்து அல் குர்ஆனு கைரு மஹ்லூக். சொல்ல புரிஞ்சா? அதில் தெளிவாக இருக்கணும். போகிற காலகட்டங்களில் இதுல ஒரு பஹஸ் உண்டு,
இது எதை பற்றி இந்த பஹஸ் நடக்குது, கலாமுல்லான்னு சொல்லி நம்ம எதை பேசுகிறோம், எதை மஹ்லூக்குன்னு சொல்கிறாங்க, எதை கைர மஹ்லூக்குன்னு சொல்கிறாங்க, கலாமுல்லாவை நம்ம எப்படி விளங்கணும், கலாமுல்லாவை நம்ம எப்படி விளங்கணும் என்பது உட்பட இந்த ஓதுற காலகட்டங்களில் மாசாலிருந்து வெளியேறதுக்கு முன்பாகவே இதை என்ன செஞ்சிடணும், தெளிவாக விளங்கி வெளியே போகணும். ஏனென்றால் எல்லாத்துலேயுமே சர்ச்சை வரதான் செய்யும். குரானில் கூட அவனை சர்ச்சை பண்ணாமல் போகலை. அன்றைய உள்ள வழிகேடுகளும் சரி, இன்னைக்குள்ள வழிகேடுகளும் சரி, அன்னைக்குள்ள வழிகேடர்களும் சரி, இன்னைக்கு உள்ள வழிகேடர்களும் சரி. வந்துச்சா? ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல. எதை மஹ்லூக்குன்னு சொல்லி எதை கைர மஹ்லூக்குன்னு சொல்லணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த முஸ்ஹப் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? அல் குரான் கலாமுல்லா தான் சொல்லிட்டாங்களா? இன்னைக்குள்ள வஹாபி மஹ்லூக் கைர மஹ்லூக் சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டேங்கான். இன்னைக்குள்ள வஹாபி டைரெக்டாக மஹ்லூக்கு கைர மஹ்லூக் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரலை. ஆனால் அவன் வரமாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு புதுசாக மக்களை சொல்லி கெடுத்துக்கிட்டே இருக்கணும், அது அவன் நோக்கம். அப்போ நம்ம சத்தியத்தில் இருந்து கொள்கை தெரிஞ்சால் தான் அதை நம்ம புரிய முடியும், அவனுக்கு மறுப்பு கொடுக்க முடியும். அதுக்காக நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு உள்ள வஹாபி எதில் வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இது இப்போ நம்ம முஸ்ஹப் குரான் சொல்கிறோமா இல்லையா, அவன் இது குரான் இல்லைங்கிறான். நம்ம இமாம் இது என்ன பேர் கொடுக்குறாங்க? குரான் கலாமுல்லா பேர் கொடுக்குறாங்களா? இப்போ அவன் இதுக்கு என்ன பேர் கொடுக்குறான்? இது குரானும் இல்லை, இதுக்கு கலாமுல்லாவும் இல்லை அப்படின்னு இன்றைக்கி அவன் பேர் கொடுக்குறான். இன்னைக்குள்ள வஹாபி அப்படி பெயர் ஏன் அவன் கொடுத்தான்? அப்படி கொடுத்து அவன் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு வழி கெடுத்தான்? ரெண்டு விஷயத்த நீங்கள் தெரியணும். இதை வந்து குரான்னு சொல்ல மாட்டான், இதை கலாமுல்லான்னு சொல்ல மாட்டான். விளைஞ்சவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் என் கண்ணு முன்னாடி நடந்த, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். மற்றவங்க என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அது கூட வேண்டாம், தூக்கி ஓரமாக போடுவோம். என் கண்ணு முன்னாடி நடந்ததே நான் பேசணும்ல. அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட பேசுகிறவன், இது வந்து குரான் கிடையாது என்ற ஒரு வஹாபி. இது வந்து எப்போ எந்த சமயம் கேட்டால் 2008 வருடம் நான் பட்டம் வாங்கி முதல்ல உஸ்தாதாக சேர்ந்த அந்த தொடக்க வருடம். அந்த சமயத்தில் என்கிட்ட வந்து ஒருத்தன் பேசுகிறான், இது வந்து குரான் கிடையாது, ஒரு வஹாபி. இது வந்து எப்படி தெரியுமா? உதாரணம் சொல்கிறான். இது எப்படி தெரியுமா? இது வந்து குமுதம் புத்தகம் மாதிரி. அவன் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். குமுதம் புத்தகம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி. இதை குமுதம் புத்தகத்தை அப்படி கீழே போடலாம் தானே, அந்த மாதிரி இப்படி கீழே போடலான்னு போட போகிறான். நான் அதை டப்புன்னு பிடிச்சேன். பிடிச்சிட்டு சொன்னேன், இல்லை நீ மனசன் இல்லை, நீ மூமினா இல்லையா, அதுனா அப்புறம் நீ மனசனே இல்லை. இந்த குரானை கீழே போடலாம், இது குரானை இல்லை கீழே போடலான்னு சொல்கிறியா? இதை நீ உங்கள் வீட்டில் வச்சு என்னென்ன பண்ணிக்க, அல்லாவுடைய அதாப் அங்கே வந்து இறங்கட்டும். சரியா? ஏன் நான் இதை குரானை நம்புகிறேன், இதை மதிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன் கண்ணு முன்னாடி இதை கீழே போட அவனை சும்மா விட மாட்டேன். என் கண் முன்னாடி இதை கீழே போட்டால் அவனை சும்மா விட மாட்டேன். சரியா? இதை வச்சுக்கிட்டு சலாமத்தாக போயிரு. ஏன்னா இப்போ அவன் மனசனாவே இல்லை, நீ அவன் என்ன பேசுவிய? செவிடனை கூப்பிட்டு வச்சு பேசலாமா? செவிடனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ 1 மணி நேரம் இல்லை 4 கணக்காக பேசினாலும் நம்மளை பார்க்குறோம் பைத்தியண்டே, அவன் செவிடன்டா, அவன்கிட்ட போய் அவன் நீ காதில் வந்து குழல் வச்சு பேசினாலும் அவனுக்கு கேட்க போகுதா? கேட்க போகிற அவன்கிட்ட போய் நீ என்ன மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதானே? அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் அவன் வந்துட்டான். சும்முன் புக்குமுன் உம்யுன், அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி சும்முன் புக்குமுன் உம்யுன் லிஸ்ட்டில் அவன் வந்துட்டான். ஏங்க, அது குரான் இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு புத்தகத்தை அவன் ஒப்பிட்டு அதை தூக்கி எரியலாம்னு வந்து நிற்கிறவன் வந்து அவன் வந்து சும்முன் புக்குமுன் உம்யுனா இல்லையா? அவன்கிட்ட என்னங்க நீங்கள் பேசுவிய? நீ அல்லாவுடைய அதாபை சம்பாதிக்கணும்னா அவன் வீட்டில் போய் சம்பாதிச்சுக்கடா, இங்கே வந்து சம்பாதிக்க வேணாண்டா. அதனால் தூக்கிட்டு போடான்னு இதுக்கு வச்சுட்டு போய் நம்மள்ட்ட உள்ள குரான் அது வேணாச்சாண்ணா, இதை வச்சுட்டு போடான்னு, இதை வச்சுட்டு இங்கே போடா. அப்போ இப்போ டேஞ்சர் புரியுதா? குரான் இல்லைன்னு அவன் விதைச்சனால அது எங்கே வந்து நிற்குதுன்னு புரியுதா? இதை விடவும் டேஞ்சர் நிறைய இருக்குது. சொல்ல சொல்ல நம்மளுடைய எதையும் கொதிச்சு போயிடும். விளைஞ்சா? ஆமாம், ரொம்ப கொதிச்சு போயிடும். உமர் அலில்லாவுடைய ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால், மாலிக் இமாமுடைய காலகட்டத்தில் இவன் வாழ்ந்தானோ அப்படின்னு சொன்னால் ஜிந்திகுன் யுக்குத்தலு அவன் அப்படி தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இவன் யார்? ஜிந்திக்கு. இவனை என்ன பண்ணணும்?
யுஹபசு சிறையில் அடைக்கணும். வேற இவன் என்ன செய்யணும்? ஓ யுக்குத்தலு மரண தண்டனை கொடுக்கணும். வேற என்ன செய்யணும்? ஒலா துக்குபலு லஹு தௌபத்துன் இவன் தௌபாவை ஏற்றுக்காதீங்க, அது நடிப்பு. தௌபாவை ஏற்றுக்காதீங்க. இவ்வளோ கேடுகிட்டத்தனமாக போயிட்டா அது 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 பேர் தௌபாவில் நடிக்கிறான்னு அர்த்தம். உண்மையான தௌபா தான் ஏற்றுட்டு போயிடுவோம். இது டேஞ்சர். அந்த தௌபா கூட நடிப்பு. இங்கே தௌபா செய்யமாக செஞ்சுட்டு இந்த இந்த விஷத்தை வேறு இடத்த கொண்டு விதைச்சிட்டு போயிடுவான். இவன் மண்ணுக்கு மேலே இருப்பதை விட மண்ணுக்கு கீழே இருக்கிறதா நான் கயிறு அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கிடுவாங்க மாலிக் இமாமும். அவன் அந்த காலத்தில் இல்லை, சரியா? அதை விட்டுருவான். அதே இது உமர்ல காலகட்டத்தில் இருந்தான்னு சொன்னால் அவங்க பேசிட்டாக்க மாட்டாங்க. ஆமாம், எடுத்து தலையை தனியாக வச்சுட்டு தான் பேசுவாங்க. தலையை தனியாக எடுத்து வச்சுட்டு இவன் யார் தெரியுமா, நான் ஏன் வெட்டினேன் தெரியுமா, நான் ஏன் புதைச்சேன் தெரியுமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. மாலிக் இமாமும் யுக்குத்தலுன்னு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தீர்ப்பை எழுதிட்டு தான் பேசுவாங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு தான் சட்டம் சொல்லுவாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு சட்டம் சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துறது இல்லை. முதல்ல தலையை எடுத்து வச்சுட்டு நான் ஏன் எனக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தேன் தெரியுமா, நான் ஏன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன் தெரியுமான்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ முண்டமாக தான் அலையணும். யார் காலத்தில் வாழ்ந்தா? உமர்ல காலகட்டத்தில் வாழ்ந்தால் தலையில்லாத முண்டமாக தான் அலையணும். விளங்குச்சா? அதனால் அந்த காலத்தில் பிறக்க தப்பிச்சிட்டான். மாலிக் இமாம் காலகட்டத்தில் வாழ்ந்து தீர்ப்பு சொல்லிட்டு நோண்டுருவாங்க. அவன் அந்த காலத்துலேயும் தப்பிச்சிட்டான். விளங்குச்சா? என்ன நம்ம காலத்தில் வந்து நம்ம உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம காலத்தில் பிறந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறான், சரியா? அப்போ நம்ம இது என்ன காலம் கேட்டிங்கன்னா, ஒரு காலம் வரும் சத்தியத்தில் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நெருப்பு கங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நெருப்பு கங்கில் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்து அலைஹா பின் நவாஜிதி நீங்கள் வந்து அந்த சுன்னத்து அதாவது சஹாபாக்களுடைய சுன்னாவை வந்து பற்களால் நல்லா கட்டிச்சு பிடிச்சிக்கங்க அப்படின்ட்டு சலாசம் சொன்னாங்களே இல்லையா? அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பொருள் நல்லா கட்டிச்சு கடவாய் பல்லால் கட்டிச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எப்போ கேட்டிங்கன்னா, கடும் வேதனை இருக்கும்போது. இப்போ பிரசவ வழியில் ஒரு பெண்ணு துடிக்கிறாங்கன்னா வாயில் துணியை வச்சு கடிக்க வச்சு நல்லா கட்டிப்பாங்க. ஏன்னா அந்த வலியை வேதனையை அடக்கிறதுக்கு. அப்போ கையை கொண்டு வாயில் விட்டுறக்கூடாது, கை துண்டாக போயிடும். ஆமாம், மௌத்துடைய சக்கராத்துல் ஹாலில் இருக்கிறவன் வாயில் கையை வச்சிடக்கூடாது. சொல்ல புரியுது உங்களுக்கு? சக்கராத்துல் ஹாலில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாயில் போய் விரல வச்சிடக்கூடாது. அது வாயை பழக்கிறாரு கடிக்கிறார் அந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் இருந்து நம்ம வேதனையை பார்க்கணும், நல்லா பாதாக்கணும். சக்கராத்துல் மௌத்துல இந்த நிலைமையில இருந்து சொல்கிறேன். அப்போது கை விரல் உள்ளே போச்சுன்னா துண்டாக போயிடும். அது அவ்வளோ வேதனை. அப்போ ஒரு தாய் பிரசவிக்கிற நேரத்தில் அவ்வளோ வேதனை இருக்கும். அப்போ அந்த வேதனை வந்து நல்ல நமக்கே ஏதாச்சும் கடுமையான உடம்புல அடி வேதனை ரொம்ப பல்ல கடிக்கிற மாதிரி இல்லையா? நல்ல கடவாய் பல்ல கடிக்கிறேன் தானே. எது கடிக்கிறேன்? அந்த வேதனையை கட்டுப்படுத்துறதுக்கு. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ சல்லாஸ் என்ன சொல்கிறாங்க, உன் கடவாய் பற்களால் சஹாபாக்களின் சுன்னாவை நீ கப்பி பிடித்துக்கொள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கடும் வேதனை அனுபவிப்பேன்னு அர்த்தம். அந்த சுண்ணத்தை மறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். உன்னால் அந்த வேதனையை தாங்க முடியாது. அப்போ கடிச்சு சகிச்சுக்க, நீ விட்டுறாத. கண்டவன் சொல்லிட்டு போகிறான், நீ விட்டுறாத, நீ பிடிச்சிக்க. அதையெல்லாம் உள்ளடக்கும் விதத்தில் தான் சலாஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் என்ன சொன்னால் நீ பிடிச்சிக்க, அந்த கருத்து வந்துருச்சா? அப்படி சொல்லும்போது உண்மையான மூமினுக்கு வேதனை வரும். சஹாபிகள் அவமதிக்கும் போது, அவங்க சுன்னாவை புறக்கணிக்கும் போது உண்மையான மூமினுக்கு மன வேதனை, கடும் வேதனை. அந்த வேதனையை நீ சகிச்சு பல்லால் கட்டிச்சு நீ சுன்னாவை விட்டுறாத, பிடிச்சி வச்சுக்க அப்படிங்கிற கருத்தையும் உள்ளடக்கும் விதத்தில் தான் சலாஸ் அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க, இந்த உம்மத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம வந்து தீர்ப்பை அதாவது என்ன செய்கிறது, சட்டத்தை முடிச்சு போட்டு தீர்ப்பு சொல்கிற காலத்துலையும் வாழலை, தீர்ப்பு சொல்கிற இடத்துல அந்த காலத்துலேயும் நம்ம வாழலை. சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த பல்லால் கடிச்சிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போன்னு சொல்கிறாங்கல்ல, நெருப்பு கண்கள் மேலே நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன், சரியா? அப்போ சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உம்மத்துக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு போயிடணும், சொல்லிட்டு போயிடணும். விஷயம் புரிஞ்சுட்டு தானே? அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த கலாமுல்லா சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை நாளைக்கு நான் தகவல் சொல்கிறேன்.